அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். நான் பேசுறது கேட்கக்கூடியதா இருக்குதா? சார் கேக்குது சார். சார், நான் இந்த கிளாஸ் போட்டதுக்காக செய்கிறேன்னு எனக்கு சுகம் இல்லை. இந்த காலில் ஒரு சின்ன வருத்தம் உண்டு. கொஞ்சம் ஒரு சின்ன காயம் உண்டு. மருந்து கட்டிட்டு வந்தேன். அப்படியே கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி. முடிஞ்ச அளவு இந்த செக்ஷனை முடிக்க பார்ப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னொரு நாளும் உங்களுக்கு அந்த 301க்கான கிளாஸ் நடக்கும். முடிஞ்ச அளவு பார்ப்போம். கொஞ்சம் கடும் காய்ச்சல் மாதிரி இருக்குது. பார்ப்போம். முடிஞ்ச அளவு செய்கிறேன். சரி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற பகுதி ஒற்றையாட்சி முறையும் சமஷ்டி ஆட்சி முறையும். ஒற்றையாட்சி முறையும் சமஷ்டி ஆட்சி முறையும் இதுல கட்டாயமாக வினா வந்து உங்களுக்கு வரும். ஒற்றையாட்சியிலையும் சமஷ்டி ஆட்சியிலையும் கட்டாயமாக ஒரு வினா ஒன்று வரும். அந்த வினாக்களுக்கு ஒரு வினாவோ 2 வினாவோ வார்த்தைக்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வினாக்களுக்கு எப்படி விடை எழுதுறது என்பதுதான் இன்றைய வகுப்புல நாம பார்க்க போற விடயமாக இருக்கும். சரி, நாம பார்க்கிற மாணவர்கள் இன்றைக்கு ஒற்றை ஆட்சியும் சமஷ்டி ஆட்சியும். அப்போ இது நாம பார்க்கிறோம், ஒரு நாட்டின் இறைமை அதிகாரம் எவ்வாறு காணப்படுகிறது, ஒரு நாட்டின் இறைமை அதிகாரம் எவ்வாறு காணப்படுகிறது, ஒரு அரசிடம் குவிக்கப்பட்டிருக்கின்றதா அல்லது பிராந்திய அரசுகளுக்கிடையே பரவலாக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை அடிப்படையாக கொண்டு உலக ஆட்சி முறைகளை ஒற்றையாட்சி முறை என்றும் சமஷ்டி ஆட்சி முறை என்றும் வகைப்படுத்தி நோக்குவது ஒரு வகைப்பாடாக இருக்கின்றது. அந்த வகையில இன்றைய வகுப்புல நாம பார்க்க போறது ஒற்றையாட்சி முறை. ஒற்றையாட்சி முறை இதை நாம பார்த்துட்டு அடுத்து சமஷ்டி முறை தொடர்பாக நாம போவோம். ஒற்றையாட்சி முறை ஒரு நாட்டின் அதிகாரம் அல்லது இறைமை பிரிக்கப்படுவதனை அடிப்படையாக கொண்டு, ஒரு நாட்டின் இறைமை அல்லது அதிகாரம் பிரிக்கப்படுவதனை அடிப்படையாக கொண்டு உலக நாடுகளின் ஆட்சி முறைகளை ஒற்றையாட்சி முறை எனவும் சமஷ்டி ஆட்சி முறை எனவும் நோக்குதல் ஆட்சி முறை பகுப்பாய்வில் முக்கியமான ஒரு நடைமுறையாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே சொல்லப்பட்டதை போன்று இறைமை அதிகாரமானது எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை அடிப்படையாக கொண்டு உலக நாடுகளை இவ்வாறு ஒற்றையாட்சி முறை என்றும் சமஷ்டி ஆட்சி முறை என்றும் வகைப்படுத்தி நோக்குவது பிரதானமான ஒரு வகைப்பாடாக காணப்படுகிறது. ஒரு நாட்டின் அதிகாரங்கள் யாவும் ஒரே ஒரு மத்திய அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அதனை ஒற்றையாட்சி என குறிப்பிடலாம். நாட்டின் மொத்த அதிகாரமும் ஒரு மத்திய அரசிடம் மாத்திரம் குவிக்கப்பட்டு காணப்படுமாக இருந்தால் அதனை ஒற்றையாட்சி என குறிப்பிடலாம். அதாவது நாட்டின் சட்டாக்க, நிர்வாக, நீதி அதிகாரங்கள் யாவும் ஒரே அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் ஆட்சி முறையை ஒற்றையாட்சி முறை என அடையாளப்படுத்துகின்றோம். இங்கு நாடு முழுவதற்குமான சட்டங்கள் அனைத்தையும் இயற்றுகின்ற அதிகாரத்தினை மத்திய அரசு சட்டமன்றங்களே பெரும்பாலும் மேற்கொள்ளும். நாடு முழுவதற்குமான சட்டங்களை உருவாக்குகின்ற அதிகாரத்தினை மத்திய அரசு சட்டமன்றங்களே இங்கு மேற்கொள்ளும். எனவே நாடு முழுவதும் மக்களை கட்டுப்படுத்துவதாக மத்திய அரசு சட்டங்கள் மாத்திரமே இங்கு காணப்படும். முழு நாட்டுக்கும் மத்திய அரசின் சட்டங்கள் மாத்திரமே இங்கு காணப்படும். அதே போன்று நாடு முழுவதிலும் ஒரே வகையான நீதி, ஒரே வகையான நிர்வாகம் என்பனவும் ஒற்றையாட்சி முறையின் முக்கியமான பண்புகளாகும். ஒற்றையாட்சி முறை என்று சொன்னால் என்னது? நாடு முழுவதும் மக்களை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் மத்திய அரசிடம் மாத்திரமே காணப்படும். மத்திய அரசின் சட்டமன்றமே மேலானதாக இருக்கும். நாடு முழுவதற்குமாக ஒரே வகையான சட்டம், ஒரே வகையான நிர்வாகம், ஒரே வகையான நீதி என்பன இங்கு
முக்கிய பண்புகளாக காணப்படும். ஒற்றையாட்சி முறையின் கீழ் மத்திய அரசின் சட்டமன்றம் மாத்திரமே நாட்டுக்கு தேவையான சட்டங்களை இயற்றுவதற்கான அதிகாரத்தினை பெற்றிருக்கின்றது. இதனை அடிப்படையாக கொண்டு வேறு அங்கு துணைநிலை நிறுவனங்கள் அதிகாரத்தினை பெற்றிருக்காது என்ற முடிவுக்கு வர முடியாது. ஏனெனில் சட்ட ஆக்க நடைமுறையில் மத்திய சட்டமன்றம் அதிகாரத்தினை பெற்றிருக்கும் அதே வேளையில் அங்கு சில சட்டங்களை இயற்றக்கூடிய துணைநிலை நிறுவனங்களும் காணப்பட முடியும். அப்ப மாணவர்கள், ஒற்றையாட்சி முறையில மத்திய அரசின் சட்டமன்றம் மாத்திரம்தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல அங்கு சில துணைநிலை நிறுவனங்களும் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த துணைநிலை நிறுவனங்களை நாம் எப்படி அடையாளப்படுத்துவோம்? துணைநிலை நிறுவனங்களை எப்படி நாம் அடையாளப்படுத்துவோம் என்று சொன்னால் உள்ளூராட்சி அமைப்புகள் என்று அடையாளப்படுத்துவோம். அப்ப அத்தகைய துணைநிலை நிறுவனங்களாக பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை போன்ற அமைப்புகள் அங்கு காணப்படும். இந்த துணைநிலை நிறுவனங்கள் சட்டமன்றத்தில் இருந்து அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதாக இருக்கும். மத்திய அரசின் சட்டமன்றத்தில் இருந்து அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதாக இருக்கும். மாறாக அந்த துணைநிலை நிறுவனங்களுக்கு அரசியல் யாப்பினூடாக அதிகாரம் வழங்கப்பட்டிருக்க மாட்டாது. இதுல மாணவர்கள், ஒற்றையாட்சிக்கும் சமஷ்டிக்கும் இடையிலான பிரதானமான வேறுபாடு இதான். இப்ப சமஷ்டி ஆட்சி என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு நாட்டில் காணப்படுகின்ற பிராந்திய அமைப்புகளுக்கான அதிகாரங்கள் அரசியல் அமைப்பினூடாக வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கு அந்த பிராந்திய அமைப்புகளுக்கான அதிகாரங்கள் அரசியல் அமைப்பினூடாக வழங்கப்படாது, மாறாக சட்டமன்றத்தினூடாக வழங்கப்பட்டிருக்கு. இந்த சட்டமன்றத்தினூடாக அதிகாரம் வழங்கப்படுவதற்கும் அரசியல் அமைப்பினூடாக அதிகாரம் வழங்கப்படுவதற்கும் இடையிலான வேறுபாடு என்னன்னு சொன்னால், அரசியல் அமைப்பினூடாக அதிகாரங்கள் வழங்கப்படுகின்ற பொழுது அந்த அதிகாரங்களை மீள பெற்றுக்கொள்ள முடியாது யாராலையும். ஆனால் சட்டமன்றத்தினூடாக துணைநிலை நிறுவனங்களுக்கு அதிகாரங்கள் வழங்கப்படுகின்ற பொழுது சட்டமன்றம் எப்படி அதிகாரங்களை வழங்கியதோ அதே போன்ற அந்த அதிகாரத்தை ஒரு காலகட்டத்தில் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் காணப்படும். இது முக்கியமான வேறுபாடு. அப்போ இந்த ஒற்றையாட்சி முறைக்கு உலகில் சிறந்த உதாரணம் காட்டி பேசப்படுகின்ற நாடாக காணப்படுவது பிரித்தானியா. இந்த பிரித்தானியாவில் நான் சொல்லப்பட்டதை போன்று சட்டமன்றத்தினால பல துணைநிலை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த துணைநிலை நிறுவனங்களைத்தான் நாம சொல்றோம் என்னது, உள்ளூராட்சி அமைப்புகள் என்று சொல்றோம். என்னது அந்த உள்ளூராட்சி அமைப்புகள்? பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை. அப்போ நீங்க இலங்கையிலும் இத்தகையது ஒரு கட்டமைப்பை பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த துணைநிலை நிறுவனங்களோடு கூடிய ஒரு கட்டமைப்பை இலங்கையிலையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. பொதுவாக உலகில் உள்ள நாடுகள் மந்திரி சபை ஆட்சி முறையை பின்பற்றுவதாகவோ நாம கடைசியா படிச்ச விடயம், அல்லது ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை பின்பற்றுகின்ற நாடுகளாகவோ, மந்திரி சபை ஆட்சி முறையை பின்பற்றுகின்ற நாடுகளாகவோ ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை பின்பற்றுகின்ற நாடுகளாகவோ காணப்படலாம். அந்த நாடுகள் எப்படியாக இருந்தாலும் ஒன்றில் ஒற்றையாட்சி முறையையோ அல்லது ஒன்றில் ஒற்றையாட்சி முறையையோ அல்லது சமஷ்டி ஆட்சி முறையையோ பின்பற்றுவதாக அமைந்திருக்கு. மொத்தத்தில் ஒற்றையாட்சி, சமஷ்டி ஆட்சி எனத்தான் உலக நாடுகளை பிரதான இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்க முடியும். அந்த வகையில் பிரித்தானியா, இலங்கை, பிரான்ஸ், ஜப்பான் போன்ற நாடுகள் ஒற்றையாட்சி முறையையும், மறைந்த சோவியத் சோசலிச குடியரசு, ஐக்கிய அமெரிக்கா, இந்தியா, கனடா, ஜெர்மனி, சீனா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் சமஷ்டி ஆட்சி முறையினை பின்பற்றுகின்ற நாடுகளாகவும் உலகில் காணப்படுகின்றன. ஒரு நாட்டின் அதிகாரங்கள் ஒரே ஒரு மத்திய அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதை அடிப்படையாக கொண்டு இறைமை பிரிக்கப்படாது இருப்பதை ஒற்றையாட்சி முறையின் அடிப்படை பண்பாக குறிப்பிடலாம். ஒற்றையாட்சி முறையின் அடிப்படையான பண்பு என்னன்னு சொன்னால்,
நாட்டின் இறைமை அதிகாரமானது பிரிக்கப்படாது, ஒரே ஒரு அரசிடம் மாத்திரம் இருக்கும். அதாவது மத்திய அரசிடம் மாத்திரம் நாட்டின் இறைமை அதிகாரமானது காணப்படும். இதே போன்று நாடு முழுவதற்குமான சட்டங்களை இயற்றுவதற்கு ஒரே ஒரு சட்டமன்றம் அமைந்திருப்பதனால ஒரே வகையான சட்டங்கள் பின்பற்றுவதும், நாடு முழுவதற்கும் சட்டங்களை இயற்றுவதற்கு ஒரே ஒரு சட்டமன்றம் தான் இருக்கு. எனவே நாட்டில் ஒரே வகையான சட்டங்களை பின்பற்றுவதும், நாட்டு மக்கள் ஒரே வகையான சட்டத்திற்கு அடிபணிய வேண்டிய நிலையில் அவர்கள் ஒரே அரசின் பிரஜையாக மதிக்கப்படுவதும் ஒற்றையாட்சி முறையின் பண்புகளாக இருக்கும். நாட்டில் வாழுகின்ற பிரஜைகள் ஒரே ஒரு பிரஜா உரிமை மாத்திரம் பெற்றிருப்பார்கள், ஒரே ஒரு சட்டத்திற்கு மாத்திரம் அடிபணிவார்கள். இது ஒற்றையாட்சி முறையின் பண்புகளில் ஒன்றாக காணப்படுகிறது. இதே போன்று நாடு முழுவதற்கும் ஒரே வகையான நிர்வாகம், ஒரே வகையான நீதி என்பனவும் காணப்படும். இந்நிலையில் அவற்றுக்கு பொறுப்பாக நாடு முழுவதிலும் ஒரே வகையான நீதிமன்ற கட்டமைப்பு, ஒரே வகையான நிர்வாக கட்டமைப்பு என்பனவும் ஒற்றையாட்சி முறையின் அடிப்படை பண்புகளாக காணப்படுகிறது. இனி நாம பார்க்கிறோம் இந்த ஒற்றையாட்சி முறையின் முக்கியமான நன்மைகள், ஒற்றையாட்சி முறையின் சாதகமான விடயங்கள். ஒற்றையாட்சி முறையானது ஒரே அரசு, ஒரே அரசாங்கம், ஒரே சட்டம், ஒரே நிர்வாகம், ஒரே நீதி. ஒரே அரசு, ஒரே அரசாங்கம், ஒரே சட்டம், ஒரே நிர்வாகம், ஒரே நீதி என்பவற்றை கொண்டிருக்கின்ற காரணத்தினால இந்த ஒற்றையாட்சி முறையினை விளங்கிக் கொள்வது இலகுவானதாக அமைந்திருக்கும். அத்தோடு விளங்கிக் கொள்வது இலகுவானதாக இருக்கின்ற காரணத்தினால அந்த நாட்டில் சிக்கல்கள், பிரச்சனைகள் குறைந்ததாகவும் இந்த ஒற்றையாட்சி முறை காணப்படுகிறது. பொருளாதார ரீதியாக செலவு குறைந்த ஒரு ஆட்சி முறையாகவும் இந்த ஒற்றையாட்சி முறை நோக்கப்படுகிறது. பொருளாதார ரீதியாக செலவு குறைந்த ஒரு ஆட்சி முறையாக இந்த ஒற்றையாட்சி முறை நோக்கப்படுகிறது. பொருளாதார ரீதியாக உண்மையிலேயே செலவு குறைந்த ஒரு ஆட்சி முறை. அடுத்தது, நாட்டில் ஏன் ஒரே செலவு குறைந்ததுன்னு சொன்னால், நாட்டில் ஒரே தேர்தல் இருந்து தான் நாடு முழுவதற்குமான பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். சமஷ்டி ஆட்சி முறையில மத்திய அரசுக்கு ஒரு தேர்தல், அதே போன்று எத்தனை மாநிலங்கள் காணப்படுகின்றதோ அத்தனை மாநிலங்களுக்கு தனித்தனியான தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். ஆக பல தேர்தல்களை சந்திக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது எங்கோ சமஷ்டி ஆட்சி முறையில். ஒற்றையாட்சி முறையில் அப்படி இல்லாத காரணத்தினால, நாடு முழுவதற்கும் ஒரே தேர்தல் காணப்படுகின்ற காரணத்தினால இந்த ஒற்றையாட்சி முறையானது செலவு குறைந்த ஒரு ஆட்சி முறையாக இது காணப்படுகிறது. அடுத்து, இந்த ஒற்றையாட்சி முறையானது சிறிய நாடுகளுக்கும், அதாவது பரப்பின் அடிப்படையில் சிறிய நாடுகளுக்கும், சனத்தொகை குறைந்த நாடுகளுக்கும் மிக பொருத்தமான ஒரு ஆட்சி முறையாக இது காணப்படுகிறது. இந்த ஒற்றையாட்சி முறையின் குறைபாடுகள் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த ஒற்றையாட்சி முறை இலங்கை போன்ற பல்லின கலாசார தன்மை கொண்ட நாடுகளுக்கு பொருத்தம் இல்லை. இலங்கை, இந்தியா போன்ற பல்லின கலாசார தன்மை கொண்ட நாடுகளுக்கு இந்த ஒற்றையாட்சி முறையானது பொருத்தமானது இல்லை. அதே போன்று பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடுகளையும் ஒற்றையாட்சி முறையின் கீழ் பரிபாலனம் செய்ய முடியாது. ஆகவே பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடுகளுக்கும் இந்த ஒற்றையாட்சி முறை பொருத்தமானது இல்லை. இந்த ஒற்றையாட்சி முறை ஒரு நாட்டில், பல்லின கலாசார தன்மை கொண்ட நாட்டில் பின்பற்றப்படுகின்ற பொழுது அங்கு இன ரீதியான முரண்பாடுகள், சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும். அடுத்து, மக்களின் உரிமைகளுக்கும் சுதந்திரங்களுக்கும் இங்கு உத்தரவாதம் இல்லை. ஒற்றையாட்சி முறையில் மக்களின் உரிமைகளுக்கும் சுதந்திரத்திற்கும் உத்தரவாதம் காணப்பட மாட்டாது. இது ஒற்றையாட்சி முறையின் குறைபாடுகள். இனி நாம பார்க்க போறோம் மாணவர்கள், சமஷ்டி ஆட்சி முறை. ஒரு மத்திய அரசின் தலைமையின் கீழ், பாடமாக்கிக் கொள்ளுங்க என்னோட சேர்ந்து, ஒரு மத்திய அரசின் தலைமையின் கீழ் பல மாநிலங்கள் ஒன்றிணைந்து அல்லது பல மாநிலங்கள் இணைந்து நடாத்துகின்ற ஆட்சியே கூட்டாட்சி அல்லது சமஷ்டி ஆட்சி முறை என்று சொல்லுவோம். இதுல நாம பார்க்கிற மாணவர்கள், இதுல
சமஷ்டி ஆட்சி முறை எனப்படுவது ஒரு மத்திய அரசு இப்படி இருக்கின்றது. இந்த மத்திய அரசின் கீழ் பல்வேறுபட்ட சிற்றரசுகள், பல்வேறுபட்ட மாநில அரசுகள் இந்த மத்திய அரசோடு இணைந்து, பல்வேறுபட்ட மாநில அரசுகள் இப்படி இந்த மத்திய அரசோடு இணைந்து அரசியல் வாழ்க்கையை கொண்டு நடாத்துவது சமஷ்டி ஆட்சி முறை என்று சொல்லப்படுகிறது. மொத்தத்தில் இந்த சமஷ்டி ஆட்சி முறையில் ஒரு இந்தியாவை நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், ஒரே நாட்டில் மத்திய அரசு, மாநில அரசுகள் என இரு வகையான அரசுகள் காணப்படும். சமஷ்டி ஆட்சி முறையில் ஒரே நாட்டில் மத்திய அரசு, மாநில அரசுகள் என இரு வகையான அரசுகள் செயற்படுகின்ற ஒரு ஆட்சி முறைதான் இந்த சமஷ்டி ஆட்சி முறை. இந்த சமஷ்டி ஆட்சி முறை என்றால் என்ன என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட அறிஞர்கள் தமது விளக்கங்களை கூறியிருக்கின்றார்கள். அதுல நம்ம பார்க்கிறோம் பேராசிரியர் ஏவி டைசி. அவர் சொல்றாரு, நாட்டின் ஒற்றுமையினை மாநில அரசுகளின் உரிமைகள், சுதந்திரங்கள் என்பவற்றோடு இணைக்கின்ற ஒரு உடன்படிக்கையே சமஷ்டி ஆட்சி முறை ஆகும். சொல்லி பாருங்க மாணவர்கள், ஏதாவது 2 வரைவிலக்கணம் பாடமாக்கிக் கொள்ளுங்க. நாட்டின் ஒற்றுமையினை மாநில அரசுகளின் உரிமைகள், சுதந்திரங்கள், அதிகாரங்கள் என்பவற்றோடு இணைக்கின்ற ஒரு உடன்படிக்கையே சமஷ்டி ஆட்சி முறை ஆகும். அதே போல பேராசிரியர் ஹாமில்டன் சொல்றாரு, மத்திய அரசு ஒன்றின் கீழ், மத்திய அரசு ஒன்றின் கீழ் அல்லது அதன் தலைமையின் கீழ் அதன் அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட வகையில் பல சிறிய அரசுகள் அல்லது மாநிலங்கள் மத்திய அரசு ஒன்றின் தலைமையின் கீழ் அதன் அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட வகையில் சிறிய அரசுகள் அல்லது மாநிலங்கள் தமது சுதந்திரம், சமத்துவம் என்பவற்றை இழந்து விடாத வகையில் அதிகார பன்முக வாக்கல் கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு பொதுவான நோக்கில் ஒன்றுபட முன்வரும் பொழுது இணைந்து மேற்கொள்கின்ற ஒரு உடன்படிக்கையே சமஷ்டி ஆட்சி முறை ஆகும். அப்ப சமஷ்டி ஆட்சி முறை எனப்படுவது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து நடாத்துகின்ற ஒரு உடன்படிக்கையோடு கூடிய ஒரு ஆட்சி முறை. இதான் சமஷ்டி ஆட்சி முறை என்று சொல்லப்படுகிறது. சமஷ்டி ஆட்சி முறை என்னும் பொழுது அதில் இணைந்து கொள்ளுகின்ற நாடுகள் அல்லது மாநிலங்கள் தமது சுதந்திரம், சமத்துவம் என்பவற்றை மத்திய அரசிடம் முழுமையாக விட்டு கொடுத்து கூட்டாட்சி முறையை தோற்றுவிக்கும் என கருத முடியாது. அதில் இணைந்து கொள்ளுகின்ற மாநிலங்கள், பிராந்தியங்கள் தமது முழு அதிகாரத்தையும் மத்திய அரசிடம் விட்டு கொடுத்து விடும் என கருத முடியாது. மாறாக அவை தமது பொது நோக்கினை அடைந்து கொள்வதற்காக தேசிய பாதுகாப்பு, வெளி விவகாரம், சர்வதேச வர்த்தகம், நிதி கட்டுப்பாடு போன்ற பல முக்கியமான அதிகாரங்களை மத்திய அரசிடம் ஒப்படைத்துவிட்டு எஞ்சிய அதிகாரங்கள் அனைத்தையும் மாநிலங்களே வைத்துக் கொள்ளும். அப்ப இவ்வாறு மத்திய அரசுக்குரிய அதிகாரங்கள் என்னென்ன, மாநில அரசுகளுக்குரிய அதிகாரங்கள் என்னென்ன என்பது தொடர்பாக ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில் இணைந்து நடாத்துகின்ற ஒரு ஆட்சி முறையே, இணைந்து நடாத்துகின்ற ஆட்சி முறையே இணைந்து நடாத்துகின்ற ஒரு ஆட்சி முறையே சமஷ்டி ஆட்சி முறை என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த சமஷ்டி ஆட்சி முறையில முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தோன்றியதுதான் சமஷ்டி ஆட்சி முறையாக இருக்கின்றது. சமஷ்டி ஆட்சி முறையாக காணப்படுகிறது. சமஷ்டி ஆட்சி முறையில் சமஷ்டி ஆட்சி முறையில் இறைமை அதிகாரமானது மத்திய அரசு, மாநில அரசு ஆகிய இரு வகையான அரசுகளிடம் பிரித்து ஒப்படைக்கப்படுதலை அதன் அடிப்படை பண்பாக கூறிக்கொள்ளலாம். சமஷ்டி ஆட்சி முறையில முக்கியமான பிரதானமான பண்பு என்ன மாணவர்கள்? நாட்டின் இறைமை அதிகாரமானது மத்திய அரசிடமும் மாநில அரசுகளிடமும் என இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒற்றையாட்சி முறையில் இறைமை அதிகாரமானது குவிக்கப்பட்டிருக்கும் மத்திய அரசிடம். இங்கு நாட்டின் இறைமை அதிகாரமானது மத்திய அரசிடமும்
மாநில அரசுகளிடம் என இரண்டாக பிரிக்கப்பட்டு இருக்கும். உலகில் இன்று பெரும்பாலான நாடுகளில் விரும்பப்படுகின்ற ஆட்சி முறையாக இந்த சமஷ்டி ஆட்சி முறையே இருந்து வருகிறது. உலகில் இன்று பெரும்பாலான நாடுகளில் விரும்பப்படுகின்ற ஒரு ஆட்சி முறையாக இந்த சமஷ்டி ஆட்சி முறையே இருந்து வருகிறது. இதற்கு இவ்வாட்சி முறையின் சிறப்பியல்புகளே காரணமாக அமைகிறது. உலகில் பெரும்பாலான நாடுகளில் விரும்பப்படுகின்ற ஒரு ஆட்சி முறை சமஷ்டி ஆட்சி முறை. அதற்கு காரணம் இந்த நாடுகள் உலகில் பெரும்பாலான நாடுகளால விரும்பப்படுகின்ற ஒரு ஆட்சி முறையாக காணப்படுகிறது. ஐக்கிய அமெரிக்கா, கனடா, சுவிட்சர்லாந்து, இந்தியா, ஜெர்மன், மறைந்த சோவியத் சமோடமை குடியரசு போன்ற நாடுகள் சமஷ்டி ஆட்சி முறையை சிறப்பான முறையில் பின்பற்றுகின்ற நாடுகளாக காணப்படுகின்றன. இனி பார்க்க மாணவர்கள் இந்த சமஷ்டி ஆட்சி முறையின் முக்கியமான பண்புகள். பண்புகள் ஒவ்வொன்றையும் நான் இங்கே தனித்தனியாக இங்க விளக்கி இருக்கிறேன். உங்களுக்கு குறிப்புல அங்க கொடுத்திருக்கிறேன். அப்ப இது சம்பந்தமாக நாம பார்க்கிறோம். இந்த சமஷ்டி ஆட்சி முறையின் முக்கியமான பண்புகள் என்று பார்க்கின்ற பொழுது இறைமை அதிகாரமானது பிரிக்கப்பட்டிருக்கும். இறைமைண்டா சார்? மக்கள் இறைமை தானே சார் சொல்றீங்க? இறைமை அதிகாரம் எனப்படுவது அரசிடம் மாத்திரம் காணப்படுகின்ற உயர்ந்த அதிகாரம். ஒரு அரசுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய விடயம்தான் இறைமை. அரசாங்கத்துக்கு இருப்பது அதிகாரம். அப்ப இந்த இறைமை அதிகாரம் யாரிடம் காணப்படும்? அரசிடம் மாத்திரம்தான் காணப்படும். அப்போ ஒரு நாட்டின் இறைமை அதிகாரமானது மாணவர்கள் இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விடயத்தையும் நீங்க ஒவ்வொரு பந்தியாக எழுதணும். முடியனா ரெக்கார்டிங்க போட்டு விடுறேன், கேட்டு கேட்டு ஒரு பந்தியாக எழுதணும். அப்ப நாம பார்க்கிற ஒரு நாட்டின் இறைமை அதிகாரமானது பிரிக்கப்பட்டிருக்கும். எப்படி பிரிக்கப்பட்டிருக்கும்? மத்திய அரசுக்குரிய அதிகாரங்கள், மாநிலங்களுக்குரிய இறைமை அதிகாரங்கள் என நாட்டின் இறைமை அதிகாரமானது பிரிக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த இறைமை அதிகாரத்தை பிரிப்பதற்கு பல்வேறுபட்ட நுட்ப முறைகளை இந்த சமஷ்டி ஆட்சி முறையில் கையாளுகின்றனர். அப்ப இதுக்கான விளக்கமான கொடுத்திருக்க நோட்ஸ்ல இருக்கு. இறைமை அதிகாரத்தை எப்படி பிரிப்பது என்பது சம்பந்தமாக பல்வேறுபட்ட முறைகள் பின்பற்றப்படுகின்றன. மொத்தத்தில் சமஷ்டி ஆட்சி முறை என்று சொல்லுவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே இறைமை அதிகாரத்தை பிரித்து வழங்குகின்ற ஒரு உடன்படிக்கை சமஷ்டி உடன்படிக்கை. ஆக இதுல முக்கியமான பண்பு என்னன்னு சொன்னால், நாட்டின் இறைமை அதிகாரமானது பிரிக்கப்பட்டு இருப்பது என்பது இதன் முக்கியமான பண்பாக காணப்படுகிறது. யாரோ கிறுக்கி விளையாடுறீங்க, நான் திரும்ப அங்க போயிட்டு வர வேண்டியதா இருக்குது. அடுத்து நாம பார்க்கிறோம், இந்த சமஷ்டி ஆட்சி முறையில் இரு வகையான அரசுகள் காணப்படும். இரு வகையான அரசுகள் என்று சொல்லுகின்ற பொழுது நாட்டின் மத்திய அரசு இருக்கும். அதே போல அங்கு எத்தனை பிராந்தியங்கள் காணப்படுகின்றதோ அத்தனை பிராந்திய அரசுகள் காணப்படும். ஐக்கிய அமெரிக்காவில் ஒரு மத்திய அரசும் 50 மாநிலங்களும், இந்தியாவில் ஒரு மத்திய அரசும் 28 மாநிலங்களும் 7 யூனியன்களும். இப்படி நாட்டுக்கு நாடு சுவிட்சர்லாந்துல 20 காண்டங்கள், அங்க பிராந்தியங்களை சொல்லுவோம் 20 காண்டங்கள் என்று சொல்லுவோம். 20 முழு காண்டங்கள், 6 அரை காண்டங்கள் எங்க சுவிட்சர்லாந்துல. இப்படி நாட்டில் இரு வகையான அரசுகள் இங்கு காணப்படும். அடுத்து இரு வகையான அரசுகள் எப்படி காணப்படுகிறதோ அதே போன்ற சமஷ்டி ஆட்சி முறையில் இரு வகையான அரசாங்க முறைகள் காணப்படும். ஒன்று மத்திய அரசின் அரசாங்கம், மாநிலங்களின் அரசாங்கம். தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் என்பவரது அரசாங்கம். தமிழ்நாடு அரசு ஜெயலலிதா என்பவரது அரசாங்கம். மற்ற நாடுகள் எனக்கு அப்படி உதாரணம் சொல்ல தெரியல, அதனாலதான் இந்தியாவை எடுத்தோம். சரி, இப்படி இரு வகையான அரசாங்க முறைகள் காணப்படும். அடுத்தது இது எனக்கு தேவைப்படாது, இந்த விடயம் தேவைப்படாது. மாநில அரசாங்கங்களின் எண்ணிக்கைக்கு சமமாக எத்தனை அரசாங்கங்கள் மத்திய அரசு இருக்கும், அதே போல மாநில அரசாங்கங்களுக்கு சமமாக
அத்தனை அரசாங்க முறைகள் இங்கு காணப்படும். அதே நேரத்தில் நாடு முழுவதற்குமான சட்டங்களை மத்திய அரசும் மாநிலங்களுக்கான சட்டங்களை மாநிலங்களும் உருவாக்கிக் கொள்ளும். நாடு முழுவதற்குமான சட்டங்களை மத்திய அரசும் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகார வரம்புக்கு உட்பட்ட வகையில் மாநிலங்கள் தமக்கு தேவையான சட்டங்களை உருவாக்கிக் கொள்ளும். எனவே இந்த சமஷ்டி ஆட்சி முறையில் இருவகையான அரசுகளும் இருவகையான அரசாங்கங்களும் காணப்படுவதை போன்று இருவகையான சட்டங்கள் காணப்படும். அப்ப இருவகையான சட்டங்கள் காணப்பட்டால் அங்கு இருவகையான நிர்வாகம் காணப்படும். இருவகையான நிர்வாகம் அங்கு காணப்படும். இருவகையான சட்டங்கள் காணப்படுகின்ற காரணத்தினால சமஷ்டி நாடுகளில் வாழுகின்ற மக்கள் இருவகையான சட்டங்களுக்கு அடிபணிய வேண்டிய நிலை ஏற்படும். சமஷ்டி நாடுகளில் வாழுகின்ற மக்கள் இருவகையான சட்டங்களுக்கு அடிபணிய வேண்டிய நிலை ஏற்படும். ஒன்று மத்திய அரசின் சட்டங்கள், மாநில சட்டங்கள். இருவகையான சட்டங்களுக்கு அடிபணிய வேண்டிய நிலை காணப்படுகின்ற காரணத்தினால சமஷ்டி நாடுகளில் இருவகையான பிரஜா உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கும். நாட்டில் வாழுகின்ற மக்களுக்கு சமஷ்டி ஆட்சி முறையில் இருவகையான பிரஜா உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கும். அடுத்த முக்கியமான பண்பு, இருவகையான பிரஜா உரிமைகள் அங்கு வழங்கப்பட்டிருக்கும். மத்திய அரசு, மாநில அரசு என இருவகையான நிர்வாக நீதி நடைமுறைகள் அங்கு காணப்படும். மத்திய அரசு, மாநில அரசு என இருவகையான நீதி நிர்வாக முறைகள் அங்கு காணப்படும். அடுத்து சமஷ்டி அடுத்தது நாம பார்க்கணும், ஒரு சமஷ்டி ஆட்சி முறை வெற்றிகரமாக தொழிற்படுவதற்கு தேவையான நிபந்தனைகள். இதை நாம சொல்றோம் ஒரு சமஷ்டி உட்கொண்டிருக்க வேண்டிய விடயங்கள். ஒரு சமஷ்டி ஆட்சி முறை உட்கொண்டிருக்க வேண்டிய விடயங்கள். இன்று மாணவர்கள் உலகில் பெரும்பாலான நாடுகள்ல சமஷ்டி ஆட்சி முறை காணப்படுகின்ற போதிலும், உலகில் பெரும்பாலான நாடுகள்ல சமஷ்டி ஆட்சி முறை காணப்படுகின்ற போதிலும் எல்லா நாடுகளும் சமஷ்டி ஆட்சி முறைக்கு உதாரணம் காட்டி பேசப்படுவது இல்லை. சில நாடுகள் மாத்திரமே சமஷ்டி ஆட்சி முறைக்கு உதாரணம் காட்டி பேசப்படுகின்றன. அந்த வகையில் ஐக்கிய அமெரிக்கா, கனடா, சுவிட்சர்லாந்து போன்ற சில நாடுகள் மாத்திரம்தான் சமஷ்டி ஆட்சி முறைக்கு உதாரணம் காட்டி பேசப்படுகின்ற நாடுகளாக காணப்படுகின்றன. ஏனைய நாடுகள் அப்படி உதாரணம் காட்டி பேசப்படுவதில்லை. ஏன் இப்படி சில நாடுகள் மாத்திரம் உதாரணம் காட்டி பேசப்படுகின்றன? இந்த நாடுகளில் மாத்திரம்தான் சமஷ்டி ஆட்சி முறைக்கு தேவையான சிறப்பான நிபந்தனைகள் அங்கு காணப்படுகின்றன. அதே நேரத்தில் இந்தியா, சோவியத் யூனியன் போன்ற நாடுகள் சமஷ்டி ஆட்சி முறையை கொண்டிருந்தாலும், இந்தியா, ரஷ்யா போன்ற நாடுகள் சமஷ்டி ஆட்சி முறையை கொண்டிருந்தாலும் அவை சமஷ்டி ஆட்சி முறைக்கு உதாரணம் காட்டி பேசப்படுவது இல்லை. இதற்கு காரணம் இந்நாடுகளில் சமஷ்டி யாப்புக்களில் யாப்பு ரீதியாகவும் யாப்புக்கு புறம்பாகவும் உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டிய அம்சங்களில் பல்வேறுபட்ட குறைபாடுகள் காணப்படுகின்றன. இது இந்த வினாவுக்கான ஒரு முன்னுரையாக இருக்கும் மாணவர்கள். அந்த வகையில இந்த சமஷ்டி ஆட்சி முறையில் ஒரு நாடு வெற்றிகரமாக மிளிர வேண்டும் என்று சொன்னால் அந்த சமஷ்டி ஆட்சி முறையானது பின்வரும் ஏதுக்களை அடிப்படையாக கொண்டிருத்தல் வேண்டும். இந்த பண்புகளை சிறப்பான முறையில் சமஷ்டி ஆட்சி முறை கொண்டிருக்க வேண்டும். இந்த பண்புகளை அடிப்படையாக கொண்டுதான் சமஷ்டி ஆட்சி முறை வெற்றிகரமாக தொழிற்படும் என்று சொல்லப்படுகிறது. சரி, அமெரிக்க சமஷ்டி பண்பு இதுக்கு வருமா சார்? சமஷ்டியின் பண்புக்கு அமெரிக்கா தானே சமஷ்டி ஆட்சி முறைக்கு நாம உதாரணம் காட்டி பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப அமெரிக்க பண்புகளை நாம இங்க போடலாம், பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லையா சார்? ஆனா அது அமெரிக்க சமஷ்டியின் பண்புகள்
அமெரிக்காவை தான் சார் மெயின் பண்ணி சொல்லிட்டு இருக்குது அந்த மத்திய அரசு மாநில அரசு. உலகத்தில் சமஷ்டி ஆட்சி முறையை தோற்றுவித்த நாடே ஐக்கிய அமெரிக்கா. உலகில் சமஷ்டி ஆட்சி முறைக்கு உதாரணம் நீங்க அப்படியெல்லாம் தொடர்புபடுத்தாதீங்க. நான் இப்ப சொல்ற நோட்ஸ் எழுதுங்க. சரி, ஓகே சார். ஓகே ஓகே சரி. நாம பார்க்கிறோம், இந்த சமஷ்டி ஆட்சி முறை ஒன்று வெற்றிகரமாக தொழிற்பட வேண்டும் என்று சொன்னால் அது சில முக்கியமான பண்புகளை கொண்டு ஒரு நிமிஷம் சரியா மாணவன், எனக்கு ஒரு 2 நிமிஷம் தாங்க, டைம் உண்டு. அவன் மாணவர்கள் இதுல பார்க்கிறோம், நாம சமஷ்டி ஆட்சி முறை ஒன்று வெற்றிகரமாக தொழிற்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த சமஷ்டி ஆட்சி முறையானது சில பண்புகளை கொண்டு காணப்பட வேண்டும். அதுல ஒன்று வரையப்பட்ட யாப்பு. இப்ப சமஷ்டி ஆட்சி முறை என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு 2 வகையான அரசுகள் இருக்கும். ஒன்று மத்திய அரசு, மற்றது மாநில அரசு. அப்ப அந்த 2 வகையான அரசுகள் காணப்படுகின்ற காரணத்தினால மத்திய அரசுக்குரிய அதிகாரங்கள் என்னென்ன, மாநில அரசுகளுக்குரிய அதிகாரங்கள் என்னென்ன என்பன தொடர்பான விடயங்கள் அனைத்தும் எளிதில் தொகுக்கப்பட்டிருத்தல் வேண்டும். எனவே சமஷ்டி ஆட்சி முறை ஒன்று வெற்றிகரமாக தொழிற்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த நாடு ஒரு வரையப்பட்ட யாப்பினை கொண்டதாக இருத்தல் வேண்டும். யாப்பில் எல்லா விடயங்களும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். மத்திய அரசு என்னென்ன அதிகாரங்களை மேற்கொள்ளலாம், மாநிலங்கள் என்னென்ன அதிகாரங்களை மேற்கொள்ளலாம், அதே போல இரண்டும் சேர்ந்து என்னென்ன அதிகாரங்களை மேற்கொள்ளலாம் என்ற ரீதியில அனைத்து வகையான விடயங்களும் அங்கு எழுதி தொகுக்கப்பட்டிருத்தல் அவசியமாகும். சில நேரங்களில் இது வரையப்படாத யாப்பை கொண்டிருக்கும் என்று சொன்னால் ஏதாவது பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது ஒவ்வொரு அரசும் தமக்கு விருப்பமான மாதிரி அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள முனையும். அவ்வாறான வேளையில பல்வேறுபட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள் தோற்றம் பெற ஆரம்பிக்கும். எனவே சமஷ்டி ஆட்சி முறையை தோற்றுவிக்கின்ற நாடுகள் கட்டாயமாக வரையப்பட்ட எழுதப்பட்ட யாப்பை கட்டாயமாக கொண்டிருத்தல் வேண்டும். இது முதலாவது பண்பு. அடுத்து சமஷ்டி ஆட்சி முறையை பின்பற்றுகின்ற நாடுகள் நெகிழா தன்மையுடைய யாப்பை கொண்டிருத்தல் வேண்டும். நெகிழா யாப்பை கொண்டிருத்தல் வேண்டும். நெகிழாத யாப்பு என்று சொன்னால் என்னது? ஒரு நாட்டின் யாப்பு தொடர்பான வேலைகளில் கை வைப்பதற்கு, அதாவது யாப்பை திருத்துவதற்கு, மாற்றுவதற்கு விசேடமான வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். மத்திய அரசு தனித்தோ, மாநிலங்கள் தனித்தோ, மத்திய அரசு தனித்தோ, மாநிலங்கள் தனித்தோ தமது யாப்பை மாற்றக்கூடாது. யாப்பை மாற்றுகின்ற பொழுது, திருத்துகின்ற பொழுது இரண்டும் இணைந்து அந்த வேலைகளை செய்ய வேண்டும். விசேடமான ஏற்பாடுகள் அங்கு பின்பற்றப்பட வேண்டும். விசேடமான ஏற்பாடுகள் பின்பற்றப்பட வேண்டும். மத்திய அரசின் விருப்பத்துடனும் மாநிலங்களின் விருப்பத்துடனும் யாப்பு மாற்ற திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அவ்வாறு மேற்கொள்ளப்படுவதைத்தான் நாம சொல்றோம் என்னது? நெகிழாத யாப்பு என்று சொல்றோம். அப்போ அந்த வகையில மத்திய அரசின் சட்டமன்றத்தில 3/2 பெரும்பான்மையும், மத்திய அரசின் சட்டமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையும், அதே போல மாநிலங்களின் சட்டமன்றத்தில் 4/3 பெரும்பான்மையும் பெற்று ஒரு சமஷ்டி நாட்டின் அரசியல் அமைப்பு மாற்றப்பட வேண்டும். 2 அரசுகளினதும் ஒப்புதல் அங்கு கிடைக்கப்பெற வேண்டும். 2 அரசுகளினதும் ஒப்புதலோடு சமஷ்டி ஆட்சி முறை மாற்றியமைக்கப்பட வேண்டும். இவ்வாறு மாற்றியமைக்கப்படுவதைத்தான் நாம சொல்றோம் என்னது? நெகிழாத யாப்பு என்று சொல்றோம். அடுத்து இந்த சமஷ்டி ஆட்சி முறையில்
2 வகையான அரசுகள் காணப்படும் என்று பார்த்திருந்தோம். ஒன்று மத்திய அரசு, மற்றது மாநில அரசு. 2 வகையான அரசுகள் காணப்படும். ஒன்று மத்திய அரசு, மற்றது மாநில அரசு. அப்ப 2 வகையான அரசுகள் காணப்படுகின்ற காரணத்தினால 2 வகையான அரசுகள் காணப்படுகின்ற காரணத்தினால அங்கு சட்டமன்றமும் 2 சட்டமன்றமாக இருக்க வேண்டும். மத்திய அரசு ஒரு சட்டமன்றம் மத்திய அரசின் நலனை பேணுவதாகவும், மற்றைய சட்டமன்றம் மாநிலங்களின் நலனை பேணுவதாகவும் அமைய பெற்றிருத்தல் வேண்டும். ஆகவே சமஷ்டி ஆட்சி முறையில் மத்திய அரசின் நலனை பேணுவதற்காக ஒரு சட்டமன்றமும், மாநிலங்களின் நலனை பேணுவதற்காக ஒரு சட்டமன்றமுமாக 2 வகையான சட்டமன்றங்கள் காணப்படுவது அவசியமாகும். உதாரணமாக, அமெரிக்காவில் மத்திய அரசில் சட்டமன்றம் காங்கிரஸ் என அழைக்கப்படும் அதே வேளையில் அந்த காங்கிரஸ் மக்கள் பிரதிநிதிகள் சபை, செனட் சபை ஆகிய 2 மன்றங்களை கொண்டு காணப்படுகிறது. அதே போன்று இந்தியாவின் சட்டத்துறை காங்கிரஸ் என அழைக்கப்படும் அதே வேளையில் அங்கு சட்டத்துறை லோக்சபா, ராஜ்யசபா என 2 சட்டமன்றங்களை கொண்டு காணப்படுகிறது. மொத்தத்தில் சமஷ்டி ஆட்சி முறை ஒன்று வெற்றிகரமாக தொழிற்படுவதற்கு அங்கு கட்டாயமாக 2 வகையான சட்டமன்றங்கள் காணப்பட வேண்டும். அடுத்தது நாம பார்க்கிறோம், 2ஆம் மன்றத்தில் சம உறுப்புரிமை காணப்பட வேண்டும். சமஷ்டி ஆட்சி முறையில் 2 வகையான அரசுகள் காணப்படும். 2 வகையான அரசுகளுக்கு 2 வகையான சட்டமன்றங்கள் இருக்கும். அதுல 2ஆம் மன்றம் எப்படிப்பட்டது? மாநிலங்களின் நலனை பேணக்கூடிய ஒரு சட்டமன்றம். 2ஆம் மன்றம் எப்படிப்பட்டது? சரி மாணவர்கள், முக்கியமான கோல் உண்டு. அப்போ இந்த 2ஆம் மன்றத்தில் சமமான உறுப்புரிமைகள் காணப்பட வேண்டும். 2ஆம் மன்றத்தில் சமமான உறுப்புரிமை என்று சொல்லுகின்ற பொழுது இப்படித்தான் இப்ப நம்ம பார்க்கிறோம், பெரும்பாலான நாடுகள்ல தேர்தல் முறைகள் எப்படி ஒழுங்கமைக்கப்படுகிறது? சனத்தொகையையும் பரப்பளவையும் அடிப்படையாக கொண்டுதான் தேர்தல் முறைகள் ஒழுங்கமைக்கப்படும். அல்லது சனத்தொகையை அடிப்படையாக கொண்டு ஒரு நாட்டின் தேர்தல் முறைகள் ஒழுங்கமைக்கப்படும். இப்ப நீங்க இலங்கையில பார்த்தீங்கன்னு சொன்னால் 22 தேர்தல் மாவட்டங்கள் காணப்படுகின்றன. அப்ப அந்த 22 தேர்தல் மாவட்டங்களையும் ஒரே மாதிரியான பிரதிநிதித்துவம் இல்லை. கொழும்புல ஒரு மாதிரி, கண்டியில் ஒரு மாதிரி, மாத்தலில் ஒரு மாதிரி, நுரலியாவில் ஒரு மாதிரி, இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த சட்டமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படுகின்ற உறுப்பினரின் எண்ணிக்கை மாறுபடுவார்கள். சமஷ்டி நாடுகளையும் அப்படித்தான். அப்ப இந்த 1ஆம் மன்றத்திற்கு தெரிவு செய்யப்படுகின்ற உறுப்பினர்கள் கட்டாயமாக மாறுபடுவார்கள். ஆனால் மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 2ஆம் மன்றத்தில் இப்படி உறுப்பினர்கள் மாறுபடக்கூடாது. அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான உறுப்புரிமை வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அப்ப 2ஆம் மன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற பொழுது மாணவர்கள் 2ஆம் மன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்து கொள்கின்ற பொழுது சனத்தொகையையோ பரப்பளவையோ அடிப்படையாக கொண்டு உறுப்பினர்களை தெரிவு செய்யக்கூடாது. ஒரு விசேடமான வழிமுறைகளை பின்பற்றி எல்லா மாநிலங்களுக்கும் சம உறுப்புரிமை செல்வதை போன்று உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும். அந்த வகையில பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா சமஷ்டியில இந்த சிறப்பான சம உரிமை இருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவில் நாம பார்க்கிற மொத்தமாக 50 மாநிலங்கள் காணப்படுகின்றன. 50 மாநிலத்துக்கு 20 வீதம் 100 பேர் இங்கு இடம்பெற்றிருக்கின்றார்கள். ஆக அமெரிக்க சமஷ்டியில 2ஆம் மன்றத்தில சமமான உறுப்புரிமை காணப்படுகிறது. ஆகவே அமெரிக்க சமஷ்டி உலகில் சிறந்த ஒரு சமஷ்டியாக உதாரணம் காட்டி பேசப்படுகிறது. ஆனால் இந்திய சமஷ்டியை நோக்கும் போது அங்கு இதற்கு முரணாக மாநிலங்களது சனத்தொகை பரப்பளவு என்பவற்றை அடிப்படையாக கொண்டு மாநிலங்களின் சனத்தொகை பரப்பளவு என்பவற்றை அடிப்படையாக கொண்டு இந்தியாவின் 2ஆம் மன்றமான ராஜ்யசபா உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற காரணத்தினால்
250 பேரும். அங்கே மாநிலத்துக்கு மாநிலம் உறுப்பினரின் எண்ணிக்கை வந்து வேறுபடுகிறது. உதாரணம், பஞ்சாப் 1, அசாம் 3, தமிழ்நாடு 14, தமிழ்நாடு 13, பீகார் 4, இப்படி 1 தொடக்கம் 34 வரை வேறுபடுகிறது. குறைந்தது 1, கூடியது 34. அப்ப இந்தியாவில் 2ஆம் அண்டத்தில் சமமான உறுப்புரிமை இல்லை. இந்தியாவில் 2ஆம் அண்டத்தில் சம உறுப்புரிமை இல்லாத காரணத்தினால இந்திய சமஷ்டியை ஒரு அரைக்குறை சமஷ்டி என அடையாளப்படுத்துகின்றார்கள். ஒரு குறைபாடுடைய சமஷ்டி என அடையாளப்படுத்துகின்றார்கள். அப்ப சிறந்த சமஷ்டி என்று சொன்னால் 2ஆம் அண்டத்தில் சமமான உறுப்புரிமை காணப்பட வேண்டும். 2ஆம் அண்டத்தில் சம உறுப்புரிமை காணப்படுகின்ற அமெரிக்கா உலகில் தலை சிறந்த சமஷ்டி நாடாகவும், 2ஆம் அண்டத்தில் சம உறுப்புரிமை இல்லாத இந்தியா அரைக்குறை சமஷ்டி நாடாகவும் அடையாளப்படுத்தப்படுகிறது. மாணவர்கள் படிப்பிக்கிறது விளங்குதா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க பாப்போம். பிரச்சனை இல்லை, நீங்க டெய்லி மைக் ஓன் பண்ணி பேசலாம். நான் இன்னைக்கு சந்தர்ப்பம் கொடுக்கவே இல்லை. ஏதாவது டவுட் இருக்குதா? புதிதாக வந்தாக்கள், பழைய ஆக்களுக்கு பிரச்சனை இருக்காது. புதிதாக செமினார்ல மாத்திரம் இணைந்த ஆக்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? பாடம் விளங்கக்கூடியதா இருக்குதா? கிளாஸ்ல யாராவது இருக்கிறீங்களா? நான் பேசுறது கேக்குதா? ஓ சார் ஆம் சார். ஏதாவது கேள்வி கேட்டு திரும்ப ஏதாவது கேள்வி கேட்டால் பிறகு நான் 2 ஏச்சினத்துக்கு அப்புறம் தான் நீங்க பதில் சொல்ல ஆரம்பிப்பீங்க. நல்ல பழக்கம். ரைட், ஓகே. அடுத்தது நாம பார்க்கிறோம், இந்த சமஷ்டி ஆட்சி முறை ஒன்று வெற்றிகரமாக தொழிற்படுவது. இதுல எப்படி கேள்வி வரலாம்? சமஷ்டி ஆட்சி முறை ஒன்று வெற்றிகரமாக தொழிற்படுவதற்கு தேவையான நிபந்தனைகளை ஆராய்க. சரி, அடுத்து சமஷ்டி ஆட்சி முறையின் முக்கியமான விலங்கல்ல. சமஷ்டி ஆட்சி முறை காரணங்களும் தானே சார் இந்த இது நீங்க சொல்லி தரது? ஆமா ஆமா, வெற்றிக்கான காரணங்கள், பண்பும் வரும், வெற்றிக்கான காரணங்களும் வெற்றி பண்புகளாகவும் வரும். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று, அதே போல வெற்றி அளிக்கணும் என்று சொன்னால் இந்த பண்புகள் அனைத்தும் சிறப்பான முறையில் இருக்கு. சரி, அடுத்து நாம பார்க்கிறோம், இந்த சமஷ்டி ஆட்சி முறை ஒன்று வெற்றிகரமாக தொழிற்பட வேண்டும் என்று சொன்னால் சிறந்த அதிகார பன்முகவாக்கல் இருக்கணும். சமஷ்டி ஆட்சி முறை என்று சொன்னாலே என்ன மாணவர்கள்? மத்திய அரசின் அதிகாரங்களையும் மாநில அரசின் அதிகாரங்களையும் வரையறுக்கின்ற ஒரு உடன்படிக்கை. அப்ப அந்த உடன்படிக்கை அதிகார பன்முகவாக்கம், அதிகார பங்கீடு சிறப்பான முறையில் இருக்க வேண்டும். சிறப்பான முறையில் அதிகார பங்கீடுகள் இருக்கின்ற சமஷ்டிகள் தலை சிறந்த சமஷ்டியாகவும், அதிகார பங்கீட்டில் குறைபாடுகள் இருக்கின்ற சமஷ்டிகள் அரைக்குறை சமஷ்டியாகவும் நோக்கப்படுகிறது. அப்ப இந்த சமஷ்டி ஆட்சி முறையில் யாப்பினை வரைகின்ற பொழுதே மத்திய அரசுக்குரிய அதிகாரங்கள் என்னென்ன, மாநில அரசுகளுக்குரிய அதிகாரங்கள் என்னென்ன என்பது தொடர்பான தெளிவான விளக்கம் வந்து அங்கு இருத்தல் வேண்டும். குறிப்பாக மத்திய அரசுக்குரிய அதிகாரங்கள் எவை என இனம் காணப்பட்டு, குறிப்பாக மத்திய அரசுக்குரிய அதிகாரங்கள் மாநில அரசுகளுக்குரிய அதிகாரங்கள் எவை எவை என இனம் காணப்பட்டு அவை இரு அரசுகளிடம் பிரித்து ஒப்படைக்கப்பட வேண்டும். இவ்வாறு அதிகார பன்முகவாக்கல் இடம்பெற்றதன் பின்னர் மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் மீது மாநிலங்களோ, மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அதிகாரங்கள் மீது மத்திய அரசோ தலையிடுகின்ற கட்டுப்படுத்துகின்ற நிலை காணப்படக்கூடாது. அதிகாரத்தை பிரித்து கொடுக்கப்பட்டதன் பின்னர் அந்த அதிகாரத்தில் 2 அரசுகளும் தலையிடக்கூடாது. மாறாக மத்திய மாநில அரசுக்குள் தமக்கென ஒதுக்கப்பட்ட அதிகாரங்களை சுயமாக செயற்படுகின்ற நிலை காணப்பட வேண்டும். இப்படி இருந்தால் தான் அங்கு திருப்திகரமான அதிகார பங்கீடானது காணப்படும். அப்ப இவ்வாறு இந்த அதிகார பங்கீடை சரியான முறையில் மேற்கொள்வதற்காக சமஷ்டி கோட்பாட்டாளர்கள் அதிகார பங்கீட்டை வழங்குவதற்கு 3 வகையான நுட்ப முறைகளை கையாண்டிருக்கின்றார்கள்.
ஒன்று மத்திய அரசு பட்டியல், மற்றது மாநில பட்டியல், அடுத்து பொதுவான பட்டியல். மத்திய அரசு பட்டியல், மாநில பட்டியல், பொதுவான பட்டியல், இப்படி 3 முறைகளை கையாண்டு இருக்கின்றார்கள். அப்ப இதுல 3 வகைகளில் அதிகாரங்களை வரையறுத்து மாநில அரசுகளுக்கிடையே அதிகாரங்களை பங்கீடு செய்தல் மரபாக உள்ளது. இங்கு மத்திய அரசு பட்டியலில் ஒதுக்கப்பட்டுள்ள, அப்ப அதுல முதலாவது என்ன பார்க்கிறோம் நாம? மத்திய அரசு பட்டியல். மத்திய அரசு பட்டியல் என்று சொன்னால் மாணவர்கள், அங்கு மத்திய அரசுக்குரிய அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டு விட்டு மத்திய அரசு இன்னென்ன அதிகாரங்களை செய்யலாம் என மத்திய அரசின் அதிகாரங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு எஞ்சிய அதிகாரங்கள் அனைத்தையும் மாநிலங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும். இது மத்திய அரசு பட்டியல். மாநில பட்டியல் என்று சொல்லுகின்ற பொழுது மாணவர்கள், மாநிலங்களுக்குரிய அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டு விட்டு எஞ்சிய அதிகாரங்கள் அனைத்தையும் மத்திய அரசுக்கு ஒப்படைப்பது. பொதுவான பட்டியல் என்று சொல்வது மாணவர்கள், நாட்டின் மொத்த அதிகாரத்தை ஒரு எண்ணிக்கையாக குறிப்பிடுறோம். அதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் இந்த 3வது பட்டியலை அடிப்படையாக கொண்டு அதிகார பங்கீடு நடந்திருக்கின்றது. நாட்டின் மொத்த அதிகாரங்கள் 200ஆக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. 200 அதிகாரங்கள்ல 99 அதிகாரங்கள் மத்திய அரசுக்கும், 66 அதிகாரங்கள் மாநிலங்களுக்கும், 35 அதிகாரங்கள் இரண்டும் இணைந்து மேற்கொள்ளக்கூடிய அதிகாரங்களாக இருக்கின்றது. இந்த 35 அதிகாரங்களை இரண்டும் சேர்ந்து தலையீடு செய்யலாம். அப்ப இந்தியாவில் நாம பார்க்கிற இந்த முறையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மத்திய அரசின் அதிகாரங்கள் மேலோங்கி காணப்படுகிறது. பாருங்க, 99 அதிகாரம். அடுத்து இணைப்பு பட்டியலையும் பெரும்பாலான அதிகாரத்தை மத்திய அரசு பயன்படுத்தும். அப்ப இந்திய சமஸ்டியை பொறுத்தவரையில அதிகார பங்கீட்டின் அடிப்படையில மத்திய அரசின் கை மேலோங்கி காணப்படுகின்ற காரணத்தினால இந்தியாவை ஒரு ஒற்றையாட்சி பண்புகள் மேலோங்கி காணப்படும் சமஷ்டி, ஒற்றையாட்சி பண்புகள் மேலோங்கி காணப்படும் சமஷ்டி, அல்லது அரைக்குறை சமஷ்டி, அல்லது அர்த்த சமஷ்டி என அடையாளப்படுத்துகின்றார்கள். அமெரிக்காவில் காணப்படுவது முதலாவது பட்டியல். முதலாவது பட்டியல் என்று சொல்லுகின்ற பொழுது மத்திய அரசின் அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டு எஞ்சிய அதிகாரங்கள் அனைத்தும் மாநிலங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டு, ஆகவே அமெரிக்கா சிறந்த சமஷ்டி. இந்தியாவில் அதிகார பங்கீட்டில் பல குறைபாடுகள் காணப்படுகின்றன. எனவே இந்தியா ஒரு அரைக்குறை சமஷ்டி என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்க்கிறோம் புவியியல் ரீதியான அண்மை அல்லது ஒருங்கிணைப்பு. புவியியல் ரீதியான அண்மை அல்லது ஒருங்கிணைப்பு. சமஷ்டி ஆட்சி முறையின் வெற்றிக்கு புவியியல் ரீதியான ஒருங்கிணைப்பு மிக அவசியமானதாக காணப்படுகிறது. சமஷ்டி ஆட்சி முறை என்று சொல்லுகின்ற பொழுது மாணவர்கள் நாம இந்த உதாரணத்தை வச்சு நாம பார்க்கிறோம். இது இந்தியா வச்சுக்கொள்வோம். இது இந்தியா. இங்க இருக்கிறது என்னது? பாகிஸ்தான். இங்க இருப்பது பங்களாதேஷ். இந்த உதாரணத்தை வச்சு அந்த விடயத்தை விளங்கப்படுத்துறோம், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ சமஷ்டியில் இணைகின்ற மாநிலங்களுக்கு இடையில இப்படி பெரிய ஒரு கண்டமோ, இந்தியா ஒரு பெரிய ஒரு கண்டம். அடுத்து நாம பார்க்கிறோம், இங்க தென் அமெரிக்காவில் ஒரு நாடு இருக்குது, அதன் சமஷ்டி மாநிலம் ஒன்று இருக்குது, இங்க ஆப்பிரிக்காவில் இருக்குது என்று வைத்துக் கொள்வோம். அப்ப 2 நாடுகளுக்கு இடையில பெரியது ஒரு சமுத்திர பகுதி. இங்க பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில பெரியது ஒரு மலைப்பகுதி. என்னது? இமயமலை பகுதி. அடுத்து இந்திய துணைக்கண்டம். இப்படி இருக்கக்கூடாது மாணவர்கள். அப்போ சமஷ்டியில் இணைகின்ற மாநிலங்களுக்கு இடையில அல்லது சமஷ்டியின் மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையில பெரிய மலைத்தொடர்களோ, இப்ப அமேசன் நதி போன்ற பெரிய நதிகளோ, இப்ப அமேசன் நதியில மாணவர்கள் ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், அமேசன் நதித்தான் உலகத்துல அதிகப்படியான நீர்ப்பரப்பை கொண்ட ஒரு நதி. அதிகப்படியான நீர்ப்பரப்பை கொண்ட ஒரு நதி. அப்ப இந்த அமேசன் நதியில எந்த இடத்திலையுமே குறுக்க ஒரு பாலம் ஒன்று இல்லை. பாலம் ஒன்று அமைக்க இயலாத. இப்ப சில இடங்கள் அமேசன் நதியின் அகலம் 6 தொடக்கம் 12 கிலோமீட்டர் வரை இருக்குமா. அப்ப அந்த நதியின் பிரமாண்டத்தை பார்த்துக் கொள்ளுங்க.
ஜியோகிராபி படிக்கிறார்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த அமேசான் நதியில சில இடங்கள்ல அகலம் மாத்திரம் 6 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் வரை அகலம் இருக்கு. அடுத்து அதுல வருகின்ற நீரின் கனவளவுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு பாலம் ஒன்று அமைக்க முடியாது. அப்ப இந்த அமேசான் நதி பல நாடுகளை கடந்து சென்றாலும் எந்த ஒரு இடத்திலையுமே அமேசான் நதியில பாலம் ஒன்று இல்லை. கிளாஸ் முடிய சும்மா அமேசான் நதி பற்றிய தகவல்கள்னு சொல்லி யூடியூப்ல அடிச்சு பாருங்க, நல்ல ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்ளும். அப்போ இப்படி பெரிய மலைகள், சமுத்திரங்கள், கண்டங்கள் சமஷ்டியில இணைகின்ற நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமாக இருந்தால் அந்த சமஷ்டியால சரியான முறையில் தொடர்புகளையோ நிர்வாக நடவடிக்கைகளையோ மேற்கொள்ள முடியாமல் போகும். அதுக்கு சிறந்த உதாரணம் என்னன்னு சொன்னால், இங்க இருக்குது பாகிஸ்தான், இங்க இருக்குது என்னது கிழக்கு பாகிஸ்தான். பங்களாதேஷுக்கு 1971ஆம் ஆண்டுக்கு முன்னர் பங்களாதேச நாம் எப்படி சொல்லுவோம்? கிழக்கு பாகிஸ்தான். பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான். அப்ப இந்த மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான், பாகிஸ்தானின் ஒரு மாநிலம் தான் பங்களாதேஷ். ஆனால் இந்த இரண்டு அரசுகளையும் பிரிக்கின்ற வகையில யாரும் மைக் ஒன் பண்ணி வச்சுட்டு காட்டுறீங்க. காஞ்சனா மைக் ஒன்று. காஞ்சனா சரியா? அப்போ மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான். அப்ப இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் சமஷ்டியில இரண்டு பிராந்தியங்களுக்கு இடையில பெரியதொரு துணைக்கண்டம். இப்போ பாகிஸ்தான்ல இருந்து தமது நாட்டின் இன்னொரு பகுதிக்கு வரணும்னு சொன்னால் இந்த நாட்டினது அனுமதியை பெற்றுக்கொள்ளணும். விமானத்துல பறக்கிறதா இருந்தாலும் சரி, பஸ்ல போறதா இருந்தாலும் சரி, வாகனத்துல போறதா இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் பிரதமர் கிழக்கு பாகிஸ்தானுக்கு வரணும்னு சொன்னால் இந்திய அரசின் அனுமதியை பெற்றுக்கொள்ளணும். அப்ப இது இந்தியாவுக்கு கடும் தொல்லையாக இருந்தது ஒரு கட்டத்தில். அப்ப இது இப்ப எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இங்கிருந்து இங்க போறது இப்படி. அப்போ அந்த இந்தியாவின் பாதுகாப்புக்கு இந்த பாகிஸ்தான் பங்களாதேஷினது தொடர்பு ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது. எனவே இந்தியா என்ன செய்ததுன்னு சொன்னால், இந்த காலப்பகுதியில் அலி ஜின்னா அவர்கள் பிரதமராக இருந்த காலப்பகுதியில் பாகிஸ்தான்ல இந்தியாவும் பங்களாதேஷுக்கு சப்போர்ட் பண்ணி பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷை பிரிக்கின்றது. பிரித்து பாகிஸ்தான் தனி நாடாகவும் பங்களாதேஷ் தனி நாடாகவும் இன்று மாறி இருக்கின்றது. ஒரு காலத்தில் 2 முறை நாடு, இன்னைக்கு 2 தனித்தனியான நாடு. அப்போ இந்த 2 நாடுகளும் சமஸ்டியில இருந்து பிரிந்து சென்றமைக்கான காரணம் என்னது? புவியியல் ரீதியான அண்மிப்பு இல்லை. அப்ப சமஸ்டி ஒன்று வெற்றிகரமாக தொழிற்பட வேண்டும் என்று சொன்னால் புவியியல் ரீதியான அண்மிப்பு தேவை. அண்மிப்பு இல்லாத காரணத்தினால பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தானாக பிரிகிறது. அடுத்து நம்ம பார்க்கிறோம் சமஷ்டி நீதிமன்றம். சமஷ்டி ஆட்சி முறையில மாணவர்கள் 2 வகையான அரசுகள் காணப்படும். சமஷ்டி ஆட்சி முறையில 2 வகையான அரசுகள் காணப்படும். ஒன்று மத்திய அரசு, மற்றது மாநில அரசுகள். மத்திய அரசு, மாநில அரசுகள் என 2 வகையான அரசுகள் காணப்படுகின்ற காரணத்தினால, 2 வகையான அரசுகள் காணப்படுகின்ற காரணத்தினால மத்திய அரசு, மாநில அரசுகள், பல மாநில அரசுகள் இங்கு காணப்படும். அப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே பிரச்சனை ஏற்படலாம். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலே பிரச்சனை ஏற்படலாம். அல்லது ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் இடையில பிரச்சனை ஏற்படலாம். இந்தியாவில் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான பிரச்சனை. அதே போல இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை. அப்போ ஒரு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும், அல்லது ஒரு மாநிலத்துக்கும் பிரிதொரு மாநிலத்துக்கும், அல்லது 2 மாநில அணிகளுக்கு இடையில ஒரு 10 மாநிலங்கள் ஒரு மாதிரியாகவும் இன்னும் ஒரு 10 மாநிலம் வேறொரு மாதிரியாகவும் பிரச்சனை போடுகின்றது. அப்ப இவ்வாறான பிரச்சனைகள் தோன்றுகின்ற பொழுது அவற்றை நடுநிலையாக தீர்த்து வைப்பதற்கு ஒரு நீதிமன்றம் தேவை. அதனை நடுநிலையாக தீர்த்து வைக்கவில்லை என்று சொன்னால்
அந்த போராட்டங்கள் படிப்படியாக வலுவடைந்து கடைசியில் அந்த சமஷ்டியை சின்ன பின்னமாகிவிடும். ஆக சமஷ்டியை தொடர்ந்து கட்டிக்காக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறந்த சமஷ்டி நீதிமன்றம் ஒன்று காணப்பட வேண்டும். அடுத்த பண்பு. அடுத்து நம்ம பார்க்கிறோம் தேசிய ரீதியான கட்சிகள். இப்ப சமஷ்டி ஆட்சி முறை ஒன்று வெற்றிகரமாக தொழிற்பட வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசில் ஆட்சி அமைக்கக்கூடிய தேசிய ரீதியான கட்சிகள் காணப்பட வேண்டும். தேசிய ரீதியான கட்சிகள் என்று சொல்லுகின்ற பொழுது 4/3 பங்கு மாநிலங்களில் அங்கத்தவர்கள் அந்த கட்சியில இருக்கணும். 4/3 மாநிலங்களில் இருக்கிற மக்கள் கட்சியில இருக்கணும். அதைத்தான் நாம சொல்லுவோம் என்னது தேசிய கட்சிகள். அப்ப சில இடங்களில் சொல்லப்படுது 3க்கு மேற்பட்ட மாநிலங்களில் அந்த கட்சி அங்கத்தவர்களை கொண்டிருத்தல் வேண்டும். அதான் தேசிய கட்சி. அப்ப தேசிய கட்சி என்று சொன்னால் வேற நாம் எப்படி சொல்லலாம்? நாடு முழுவதிலும் அங்கத்தவர்களை கொண்ட கட்சிகள் காணப்பட வேண்டும். மத்தியில் ஆட்சி அமைக்க. இப்ப நம்ம பார்க்கிறோம் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி போன்ற தேசிய ரீதியான கட்சிகள். அவ இந்த கட்சிகள் தான் அங்க ஆட்சி அமைக்கும். இந்தியாவில் பல மாநில கட்சிகள் காணப்படுகின்றன. திமுக திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சி, சமூக நீதி கட்சி, நீதிமய்ய கட்சி, தெலுங்கானா கட்சி, இப்படி பல கட்சிகள் இந்தியாவில் காணப்படுகிறது மாநிலங்கள். ஆனால் அந்த மாநில கட்சிகளால இப்ப திமுகவால ஸ்டாலினால மத்திய அரசில் பிரதமராக வர முடியாது. ஏன்? திமுகவுக்கு நாடு முழுவதிலும் அங்கத்தவர்கள் இல்லை. அப்போ ஸ்டாலின் பிரதமராக வரணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? தமது கட்சி அங்கத்தவர்களை நாடு முழுவதிலும் சேர்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா முழுவதிலும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவர் அங்க மத்திய அரசில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும். அவ மத்திய அரசில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய வகையில நாடு முழுவதிலும் அங்கத்தவர்களை கொண்ட தேசிய ரீதியான கட்சிகள் காணப்பட வேண்டும். இந்த தேசிய கட்சிகள் தோற்றம் பெறுகின்ற பொழுது இன மத மொழி பிரதேச சாதி வர்க்க வேறுபாடுகள் எதுவும் மற்ற வகையில் இப்ப காங்கிரஸ் கட்சி என்று சொன்னால் தமிழனும் இருப்பான், முஸ்லிமும் இருப்பான், சீக்கியனும் இருப்பான். இப்படி இந்தியாவில் யார் யார் இருக்கின்றாரோ அவ்வளவு பேரும் காங்கிரஸ்ல இருக்கணும். பிஜேபியில் அவ்வளவு பேரும் இருக்கணும். அதான் தேசிய ரீதியான கட்சி. அப்ப இந்த தேசிய ரீதியான கட்சி இருந்தால்தான் தேசிய நன்மை பயப்பதாக இருக்கும், மத்திய அரசில் ஆட்சி அமைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே சமஷ்டி ஆட்சி முறை வெற்றிகரமாக தொழிற்படுவதற்கு அந்த நாட்டில் தேசிய ரீதியான கட்சிகள் காணப்பட வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கிறோம் இணைவதற்கான விருப்பம். சமஷ்டி ஆட்சி முறையில் சமஷ்டி ஆட்சி முறை என்று சொன்னால் என்னது? ஒரு மத்திய அரசும் பல மாநில அரசும் இணைந்து நடாத்துகின்ற ஆட்சி முறைதான் சமஷ்டி. அப்ப சமஷ்டி ஆட்சி முறை வெற்றிகரமாக தொழிற்பட வேண்டும் என்று சொன்னால் சமஷ்டியில் இணைகின்ற நாடுகளுக்கிடையே ஒரு இணைவதற்கான விருப்பம் காணப்பட வேண்டும். இணைவதற்கான விருப்பம் காணப்பட வேண்டும். கட்டாயப்படுத்தி இணைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த மாநிலங்கள் விரும்பி இணைய வேண்டும். கட்டாயப்படுத்தி இணைத்துக் கொண்டால் என்ன நடக்கும்? எப்பொழுது இதிலிருந்து உடைந்து போகலாம், பிரிந்து போகலாம் என அந்த மாநிலங்கள் யோசித்துக் கொண்டிருக்கும். சமஷ்டியில மாத்திரமல்ல, வாழ்க்கையிலும் அப்படித்தான். யாரையும் கட்டாயப்படுத்தி இணைத்துக் கொண்டால் எப்பொழுது கலண்டு போவது என்று பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அப்போ சமஷ்டியில் இணைகின்ற மாநிலங்களுக்கு இடையில இணைவதற்கான விருப்பம் காணப்பட வேண்டும். அப்படி விருப்பம் இல்லாமல் இணைத்துக் கொண்டால் அந்த சமஷ்டி நாளடைவில் உடைவடையும். உதாரணமாக 1783ஆம் ஆண்டு பிரித்தானியாவிடம் இருந்து சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட அமெரிக்காவில் 13 குடியேற்றங்களும் தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக எல்லா குடியேற்றங்களும் இணைந்து விரும்பி 1789ஆம் ஆண்டு தமது சமஷ்டி நாட்டை உருவாக்கி கொண்டது. விருப்பத்தின் அடிப்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட சமஷ்டி. இதே போன்ற 1900ஆம் ஆண்டு
பசிபிக் நாடுகளுக்கிடையே தோன்றிய ராணுவ அச்சுறுத்தல், யுத்த கெடுபிடி நிலை காரணமாக, ஜெர்மனிக்கும் ஜப்பானுக்கும் இடையிலே யுத்தம் காரணமாக தோன்றிய பதட்ட நிலை காரணமாக, ஆஸ்திரேலியா கண்டத்தில் இடம்பெற்றிருந்த குடியேற்ற நாடுகள் அனைத்தும் இணைந்து ஆஸ்திரேலிய சமஷ்டியாக உருவாகி கொண்டது. அப்ப இந்த ஆஸ்திரேலிய சமஷ்டியின் தோற்றத்துக்கு அடிப்படையான காரணம் என்னது? வல்லரசு நாடுகளின் கெடுப்பிடியிலிருந்து விடுதலை அடையும். அவ இப்படி ஏதாவது ஒரு காரணத்திற்காக சமஷ்டி ஆட்சி முறையில் இணைகின்ற நாடுகளுக்கு இடையில விருப்பம் காணப்பட வேண்டும். மத்திய மாநில அரசியல் நிறுவனங்களின் ஒத்தத்தன்மை. ஒத்தத்தன்மை என்று சொல்லுகின்ற பொழுது மாணவர்கள், மத்திய அரசியல் ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை இருந்தால் மாநிலங்களிலும் ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை இருக்கணும். மத்திய அரசில் மந்திரி சபை ஆட்சி முறை இருந்தால் மாநிலங்களிலும் அதற்கு ஒத்த ஒரு ஆட்சி முறை காணப்பட வேண்டும். இதுதான் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான ஒத்தத்தன்மை என்று சொல்லப்படுகிறது. அடுத்து இன ரீதியான புரிந்துணர்வு. சமஷ்டி ஆட்சி முறை என்று சொல்லுகின்ற பொழுது இந்தியாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியா கிட்டத்தட்ட 28 நாடுகளுக்கு சமம். இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலமும் ஒரு நாட்டுக்கு சமம். அவ இந்தியா எனப்படுவது 28 நாடுகளுக்கு சமம். 28 வகையான இன மக்கள் கூடுதலா இருப்பாங்க. பல வகையான இன மக்கள், பல வகையான மொழிகளை பேசுகின்ற, பல வகையான கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற மக்கள் இந்தியாவில் இருக்கின்றார்கள். அப்ப அந்த சமஷ்டி வெற்றிகரமாக இருக்கணும்னு சொன்னால் மத்திய அரசில் இருக்கின்றவர்களுக்கும் மற்ற மாநிலங்களில் இருக்கின்றவர்களுக்கும் மற்ற இனங்களை பற்றிய ஒரு புரிந்துணர்வு காணப்பட வேண்டும். அந்த புரிந்துணர்வு இருந்தால் தான் அந்த சமஷ்டி வெற்றி அளிக்கும். அப்படி இல்லாவிட்டால் அந்த சமஷ்டி இடைநடுவே தோல்வியடைந்து விடும். இப்ப இந்தியா போன்ற நாடுகள் அந்த புரிந்துணர்வு சரியான முறையில் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இல்லாத காரணத்தினால தான் இந்திய சமஷ்டியை ஒரு அரைக்குறை சமஷ்டி என அடையாளப்படுத்துகின்றார்கள். அடுத்தது திறமை மிக்க தலைமைத்துவம். சமஷ்டி ஆட்சி முறை ஒன்றின் வெற்றிக்கு அடுத்த முக்கியமான காரணியாக அமைவது திறமை மிக்க தலைமைத்துவம். அந்நாடுகள் ஆளுமை மிக்க தலைவர்களை கொண்டிருத்தல் வேண்டும். அமெரிக்கா போன்ற நாடுகள் சமஷ்டி ஆட்சி முறைக்கு உதாரணம் காட்டி பேசப்படுவதற்கு பிரதானமான காரணம் என்னன்னு சொன்னால், அந்த நாட்டில் காணப்படுகின்ற திறமை மிக்க தலைமைத்துவம். இப்ப இந்தியாவை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா 28 நாடுகளுக்கு சமம் என்று பார்த்திருந்தோம். அப்ப அந்த 28 நாடுகளையும் தமது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொள்ளக்கூடிய சிறந்த தலைமைத்துவம் அவசியம். அமெரிக்காவில் 50 மாநிலங்கள் என்று சொன்னால் 50 நாடுகள், 50 மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கு ஒரு தலைமைத்துவம் அங்கு தேவை. அப்படி சிறந்த தலைமைத்துவம் இருக்கின்ற நாடுகள் சமஷ்டி ஆட்சி முறையில் வெற்றி பெறும். அப்படி சமஷ்டி சிறந்த தலைமைத்துவம் இல்லைன்னு சொன்னால் அந்த சமஷ்டி தோல்வி அடையும். சரி, இது அவ்வளவும் சமஷ்டி வெற்றிகரமாக தொழிற்படுவதற்கு தேவையான காரணிகள் அல்லது சமஷ்டி ஆட்சி முறையின் முக்கியமான பண்புகள் என்று சொல்லலாம். இப்ப திறமை மிக்க தலைமைத்துவம் அதெல்லாம் நம்ம பண்புகளாக எடுக்க இயலாது. சில இப்ப அதுல 2 அரசாங்கங்கள், சம பிரதிநிதித்துவ முறை, சமஷ்டி நீதிமன்றம், எழுதப்பட்ட யாப்பு, நெகிழாத யாப்பு, அதிகார பங்கீடு, இதெல்லாம் பண்புகளாக எடுக்கலாம். மற்ற விடயங்கள் சமஷ்டி ஆட்சி முறையின் வெற்றிக்கு தேவையான நிபந்தனைகள் அல்லது காரணிகள் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கிறோம் சமஷ்டி ஆட்சி முறை ஒன்று தோற்றம் பெறுவதற்கான காரணங்கள். சமஷ்டி ஆட்சி முறை ஒன்று ஏன் தோற்றம் பெறுகிறது? வரலாற்று ரீதியாக உலகில் சமஷ்டி நாடுகளின் தோற்றத்தை நோக்கும் பொழுது எல்லா சமஷ்டிகளும் தோன்றுவதற்கு சில பொதுவான காரணிகள் இருக்கின்றன. அந்த காரணிகளின் அடிப்படையில் சமஷ்டி ஆட்சி முறை தோற்றம் பெறுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்று பொது பாதுகாப்பு. நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி, நாடுகளை பொருளாதார ரீதியாக வளர்ச்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம், வல்லரசு இராணுவ ஆயுத அச்சுறுத்தல்கள், தம்மிடையே உள்ள வர்த்தக தடைகளை அகற்றி சர்வதேச வர்த்தகத்தை விருத்தி செய்தல், இன ரீதியான முரண்பாடுகள் கூர்மை அடைதல், இன ரீதியான ஒருமைப்பாடுகளை உணர்ந்திருத்தல் போன்ற விடயங்கள் சமஷ்டி ஆட்சி முறை ஒன்று தோற்றத்திற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது.
இந்த சமஷ்டி ஆட்சி முறையின் தோற்றத்துக்கு முதலாவது பிரதானமான காரணமாக இருப்பது மாணவர்கள் பொது பாதுகாப்பு. ஆரம்ப காலத்துல அமெரிக்காவில் காணப்பட்ட 13 குடியேற்றங்களும் தனித்தனி குடியேற்றங்களாக காணப்பட்டது. அவை இதனை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு குடியேற்றத்தையும் பிரித்தானியர் கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றி முழு அமெரிக்காவையும் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருகின்றார்கள். அவை இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு விடயம் ஏற்படக்கூடாது, வேறொரு நாடு தம்மை கட்டுப்படுத்தக்கூடாது என்றால் இருக்கின்ற அனைத்து பிராந்தியங்களும் ஒன்றாக இணைந்து ஒரு தனி நாடாக மாற வேண்டும் என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில அமெரிக்க சமஷ்டி உருவாக்கப்பட்டது. ஆக அமெரிக்க சமஷ்டி உருவாக்கப்பட்டதுக்கு பிரதானமான காரணம் என்னது? பொது பாதுகாப்பு. தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக உருவாக்கி கொண்டது இந்த சமஷ்டி. அடுத்து நாம பார்க்கிறோம், சமஷ்டி ஆட்சி முறையின் தோற்றத்துக்கு அடுத்த காரணமாக அமைவது பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைதல். இப்ப நம்ம பார்க்கிறோம், இப்ப இந்தியாவில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இந்தியாவுல இங்க தமிழ்நாட்டில் ஒரு வகையான கனிய வளம் இருக்குது, நிலக்கரி இருக்குது. அதே போல பீகார் போன்ற மாநிலங்களில் இரும்புத்தாது இருக்குது. அப்போ இங்க இருக்கிற இந்த பிராந்தியம் இரும்புத்தாதை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய இயலாது. இங்க இருக்கிற இது இரும்புத்தாதை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய இயலாது. தமிழ்நாடு நிலக்கரியை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய இயலாது. இரும்பை உருக்குவதற்கு நிலக்கரி தேவை, நிலக்கரியை பயன்படுத்துவதற்கு இரும்பு தேவை. அப்ப இந்த இரண்டு மாநிலங்களும் இப்படி தம்மிடம் இருக்கின்ற மூலப்பொருட்களை, மூல வளங்களை பகிர்ந்து கொண்டு பொருளாதார ரீதியாக தம்மை பலப்படுத்த வேண்டும் என எண்ணுகின்ற பொழுது அங்கு சமஷ்டி ஆட்சி முறை ஒன்று தோற்றம் பெறும். அடுத்து நாம பார்க்கிறோம், இந்த சமஷ்டி ஆட்சி முறை ஒன்று தோற்றத்துக்கு அடுத்த காரணமாக அமைவது வல்லரசு நாடுகளின் போட்டியும் இராணுவ அணுவாயுத அச்சுறுத்தலும். இப்ப நம்ம பார்க்கிறோம், ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலே ஒரு காலகட்டத்தில் கடுமையான போர் ஒன்று நடக்குது. அவ இந்த வல்லரசு நாடுகள் போர் தொடுக்கின்ற பொழுது என்ன செய்யும் என்று சொன்னால், எத்தனை நாடுகளை தமது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொள்கின்றதோ அந்த நாடு வல்லரசு நாடு. அவர் தமது ஆதிக்கத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்காக இந்த வல்லரசு நாடுகள் அருகருகே காணப்படுகின்ற அல்லது உலகில் காணப்படுகின்ற சிறிய நாடுகளை சூறையாட ஆரம்பிக்கும். சிறிய நாடுகளை தமது நாட்டின் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர எத்தனைக்கும். அவ இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஆஸ்திரேலியா கண்டத்தில் இப்படி கண்டமாக இருக்கிற இந்த ஆஸ்திரேலியாவில் பல நாடுகள் இருந்ததா ஆரம்பத்தில் 1900ஆம் ஆண்டுக்கு முன்னர். அப்ப இந்த ஜப்பான் ரஷ்யாவுக்கு இடையிலே நடந்த அந்த யுத்தத்தில் இருந்து அவர்களது ஆதிக்கத்திலிருந்து தம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்த வேண்டும் என்று ஆஸ்திரேலியா முழு கண்டம் இன்னைக்கு முழு நாடாக மாறி இருக்குது. அப்படி மாறியதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், இராணுவ அணுவாயுத அச்சுறுத்தலில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வது. ஓகே, இந்த ஆஸ்திரேலியா சமஷ்டி சொல்லி முடிச்சிட்டேன் நான். அடுத்து நம்ம பார்க்கிறோம், சமஷ்டி ஆட்சி முறை என்று தோன்றுவதற்கு பல்லின கலாச்சார தன்மை கொண்ட ஒரு பண்பும் காரணமாகும். இந்தியாவில் நாம பார்க்கிறோம், பலதரப்பட்ட 80க்கும் மேற்பட்ட மொழிகள், 100க்கும் மேற்பட்ட இனங்களை கொண்ட மக்கள் இந்தியாவில் வாழ்கின்றார். அப்ப இது ஒரு தனி ஒரு நாடாக இருக்குமாக இருந்தால், அப்ப இங்கிருந்து பலதரப்பட்ட இன மக்களையும் பலதரப்பட்ட மொழிகளை பேசுகின்ற மக்களையும் பரிபாலனம் செய்வது கடினம். இப்ப என்ன செய்யப்படுது? தமிழர்களுக்கு ஒரு பிராந்தியம், மலையாளத்தானுக்கு ஒரு பிராந்தியம், சீக்கியருக்கு ஒரு பிராந்தியம், இப்படி பிராந்தியங்களாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால, அப்ப பிராந்தியங்களாக பிரித்து கொடுக்கின்ற காரணத்தினால அங்கு பிரச்சனைகள் தோற்றம் பெறுவது குறைவடையும். ஆக பல்லின கலாச்சார தன்மை கொண்ட நாட்டில் பிரச்சனைகளை குறைப்பதற்காக சமஷ்டி ஆட்சி முறை ஒன்று தோற்றம் பெறலாம். இப்ப இலங்கையிலும் இனப்பிரச்சனைக்கு தீர்வாக என்ன கோருகின்றார்கள் தமிழர்கள்? சமஷ்டி ஆட்சி முறையை கோருகின்றார்கள். அவ இலங்கையிலும் எதிர்காலத்தில் சமஷ்டி ஆட்சி முறை ஒன்று தோற்றம் பெறுமாக இருந்தால் அதற்கு பிரதானமான காரணம் இலங்கையில் காணப்படுகின்ற பல்லின கலாச்சார தன்மை கொண்ட விடயம். அப்போ சமஷ்டி ஆட்சி முறை ஒன்று தோற்றுவதற்கு அடுத்த காரணமாக அமைவது பல்லின கலாச்சார தன்மை விடயம். அடுத்து சமஷ்டியில் தோற்றத்துக்கு அடுத்த முக்கியமான காரணம்
இன ரீதியான ஒருமைப்பாடு. இப்ப நம்ம பார்க்கிறோம், ஒரே பிராந்தியம், இப்படி ஒரு பிராந்தியம் இருக்குது, இந்த பிராந்தியத்துல பல நாடுகள் இருக்குது, எல்லா நாடுகளையும் ஒரே வகையான மக்கள் தான் வாழுகின்றார்கள். இப்ப நாம பார்க்கிறோம், ஜெர்மனியில வாழுகின்ற மக்கள் வந்து ஆரிய இன மக்கள். அப்ப 1945ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு பெர்லின் சுவர் மூலமாக ஜெர்மனி 2 நாடுகளாக பிரிக்கப்பட்டது. பெர்லின் சுவர், இப்படி மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனிக்கு இடையில இப்படி பெரியதொரு சுவர் ஒன்று கட்டப்பட்டு ஜெர்மனி 2ஆக பிரிக்கப்படுகிறது. பெர்லின் சுவரினால ஜெர்மனி வந்து 2ஆக பிரிக்கப்பட்டிருந்தது. அப்ப ஜெர்மனி 2ஆக பிரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இங்கேயும் ஒரே இன மக்கள், இங்கேயும் ஒரே இன மக்கள். அப்ப இவர்கள் தமது இனத்துவத்தை கட்டி காப்பதற்காக 1990ஆம் ஆண்டு தசாப்த காலங்களில் இந்த பெர்லின் சுவரை உடைத்து மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனி என 2 நாடுகளாக காணப்பட்ட அந்த நாட்டை இன்று ஐக்கிய ஜெர்மனியாக மாற்றியிருக்கின்றார். அப்ப ஜெர்மனி வந்து இன்னைக்கு சமஸ்தியாக இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஜெர்மனியில் காணப்படுகின்ற இன ரீதியான புரிந்துணர்வு. அந்த புரிந்துணர்வின் காரணமாக ஜெர்மனி இன்றைக்கு ஐக்கிய ஜெர்மனியாக மாற்றமடைந்து இருக்கின்றது. மாணவர், அடுத்து வந்து பார்க்கிறோம் இந்த சமஷ்டி ஆட்சி முறையினது நன்மைகள். பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடுகளுக்கு வந்து பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடுகளுக்கும் சனத்தொகையை கொண்ட நாடுகளுக்கும் இது பொருத்தமான ஒரு ஆட்சி முறை. எப்படி நீங்க பாயிண்ட்ஸ் கொடுத்தால் போதும். நாடுகள் தங்களுக்கிடையே கிடைக்கப்பெறுகின்ற வளங்களை பங்கீடு செய்து கைத்தொழில் துறையை விருத்தி செய்த பார்த்தோம், நிலக்கரி இரும்பு பார்த்தோமே. நாடுகள் தங்களுக்கிடையே காணப்படுகின்ற வளங்களை பங்கீடு செய்து கைத்தொழில் துறையை விருத்தி செய்து கொள்வதற்கு இது வாய்ப்பாக இருக்கின்றது. நாடுகள் தமக்கிடையே காணப்படுகின்ற வர்த்தக தடைகளை நீக்கி தம்மை வர்த்தக ரீதியாக பலப்படுத்திக் கொள்ள இந்த சமஷ்டி ஆட்சி முறை துணை புரிகிறது. நாடுகளுக்கிடையே காணப்படும் அரசியல் ரீதியான முரண்பாடுகளை, இப்ப பல்லின கலாச்சார தன்மை கொண்ட நாடு என்று சொன்னால் அங்க பல முரண்பாடுகள் ஏற்படும். அப்ப இலங்கையில முரண்பாடு ஏற்பட்டது, ஏற்படும் இதுவரும் காலங்களிலையும். அப்போ இதற்கு தீர்வு காண்பதற்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் சமஷ்டி ஆட்சி முறையை தோற்றுவிக்கலாம். பல்லின கலாச்சார தன்மை கொண்ட நாடுகள்ல முரண்பாடுகள் ஏற்படுவதை இதன் மூலமாக தீர்க்கலாம். அடுத்து, சிறிய நாடுகள் பல இணைந்து ஒரு பெரிய நாடு ஒன்றினை உருவாக்குகின்ற பொழுது அந்த நாடு வல்லரசு நாடுகளின் இராணுவ அச்சுறுத்தல்களில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள முடிகிறது. இந்த சமஷ்டி ஆட்சி முறையின் அடுத்த நன்மை. அடுத்து, நாடுகளுக்கிடையே காணப்படும் அரசியல் ரீதியான முரண்பாடுகள் வந்து தீர்க்கப்படும். நாடுகள் இராணுவ பொருளாதார ரீதியில் தமது பலத்தினை வளர்த்துக் கொள்ள இது வழி சமைக்கின்றது. இப்ப தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் இந்தியாவில் காணப்படுகிற 28 மாநிலங்களும் சேர்ந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கும். அடுத்த, நாடுகளிடையே தோண்டக்கூடிய இன ரீதியான முரண்பாடுகளை நீக்கி அதிகார பன்முகவாக்கல் மூலமாக சிறந்த வகையில் நாட்டை ஆட்சி செய்வதற்கு இந்த சமஷ்டி ஆட்சி முறை வழி சமைக்கின்றது. இன ரீதியான ஒத்துழைப்பின்மை உடைய நாடுகள் தமது இன மத மொழி கலாச்சார நடைமுறையினை பேணுவதற்கு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு சமஷ்டியை ஒரு கருவியாக பயன்படுத்தி வருகின்றன. இனி நாம பார்க்கிறோம் இந்த சமஷ்டி ஆட்சி முறையின் குறைபாடுகள். இங்க வந்து நாடு முழுவதற்கும் ஒரே வகையான ஆட்சி இருக்காது. மத்திய அரசு வேற, தமிழ்நாடு அரசு வேற, கேரள அரசு வேற, கர்நாடக அரசு வேற, நாடு முழுவதிலும் வந்து பல்வேறுபட்ட அரசுகள் இங்கு காணப்படுகிறது. அப்போ ஒருமுகமான ஆட்சியை இங்கு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை. அதிகாரங்கள் சுதந்திரங்கள் பிரித்து இருப்பதனால சமஷ்டியில் இணைந்து கொண்ட அரசுகள் பிரிவினையை கோரும் வாய்ப்பு ஏற்படுகிறது. இந்திய சமஷ்டியில் வந்து பஞ்சாப், அசாம், ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்கள் பிரிவினை போராட்டங்களை நடத்தி வருகின்றது. அடுத்து, சட்டமுறையான ஒருமைப்பாட்டுக்கும் நிர்வாக ஒருமைப்பாட்டுக்கும் இடையூறு ஏற்படுகிறது. ஏன்? நாடு முழுவதற்கும் ஒரே வகையான சட்டம், ஒரே வகையான நிர்வாகம் இல்லை. நாடு முழுவதிலும் வெவ்வேறு வகையான சட்டம், வெவ்வேறு வகையான நிர்வாகம். அவ நாடு முழுவதிலும் ஒரே வகையான சட்டத்திற்கும் ஒரே வகையான நிர்வாகத்திற்கும் இது தடையாக இருக்கின்றது. அடுத்து, சிறிய சிறிய சமூகங்கள் கூட தமக்கென மாநில அரசுகளை கோருகின்ற நிலை ஏற்படலாம். இந்தியாவின் தெலுங்கானா மக்களின் கோரிக்கை இப்ப இன்றைக்கு வந்து தெலுங்கானா வந்து தனி நாடாக, தனி ஒரு மாநிலமாக மாறிட்டது. அடுத்து, இந்த சமஷ்டி ஆட்சி முறையில காணப்படுகின்ற யாப்பு நெகிழாத அரசியல் யாப்பாக காணப்படுகின்ற காரணத்தினால யாப்பினை மாற்றுவது, திருத்துவது கடினமாக இருக்கின்றது. அடுத்து, சமஷ்டி ஆட்சியில் ஒரு மத்திய அரசு பல மாநிலங்கள் காணப்படுகின்ற காரணத்தினால
செலவு கூடிய ஒரு ஆட்சி முறையாக இது காணப்படும். அடுத்து சமஷ்டி ஆட்சி முறையில் இரு வகையான சட்டங்கள், இரு வகையான நிர்வாகம், இரு வகையான நீதி நடைமுறை என்று காணப்படுகின்ற காரணத்தினால சமஷ்டி ஆட்சி முறையை விளங்கிக் கொள்வது கடினம். அடுத்து இலங்கை போன்ற சிறிய நாடுகளுக்கு இது பொருத்தமே இல்லை. இது சமஷ்டி ஆட்சி முறையின் குறைபாடுகள் என்று நாம பார்க்கிறோம். ஓகே மாணவர்கள், இதான் இன்னைக்கு நான் சொல்ல வந்த விடயம். அடுத்து 2 கேள்விக்கான விட உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இப்ப சமஷ்டி ஆட்சி முறை தொடர்பாக, ஒற்றையாட்சி முறை தொடர்பாக வந்திருக்கிற கடந்த கால வினாக்கள் தொடர்பாக பேசுவோம். உங்களுக்கான சந்தர்ப்பம் மாணவர்கள். குயிக்கா கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு. கொஞ்சம் குயிக்கா கடந்த கால வினாக்கள் சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு. பேசுங்க பேசுங்க, கேள்வியை கேளுங்க. ஓர் ஒற்றையாட்சி முறையானது எவ்வாறான சூழ்நிலைகளில் மிக பொருத்தமானதொரு அரசாங்க வடிவாக உள்ளது? அப்போ ஒற்றையாட்சி முறை என்றால் என்னன்னு சொல்லி எழுதணும். ஒற்றையாட்சி முறையின் பண்புகள் எழுதணும். எவ்வாறான சூழ்நிலைக்கு பொருத்தமானதாக இருக்கின்றது. சிறிய நாடுகளை கொண்ட சிறிய நிலப்பரப்பை கொண்ட நாடுகளுக்கு பொருத்தமானது. அடுத்து நாம என்ன பார்க்கிறோம், எப்படி பொருத்தமானது. இப்ப சமஷ்டி ஆட்சி முறையின் குறைபாடுகள் பார்த்தோமே, அந்த குறைபாடுகள் அவ்வளவையும் நீக்கினீங்கன்னு சொன்னால் அந்த குறைபாடுகளை நிவர்த்திப்பதற்கு என்ன தேவை? ஒற்றையாட்சி முறை தேவை. குறைபாடுகள் பார்த்திருந்தோம் பாருங்க, பார்ப்போம். ஒருமுகமான ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு ஒற்றையாட்சி தேவை. அதிகாரங்கள் சுதந்திரங்கள் பிரிந்து இருப்பதனால் சமஷ்டி இணைந்து கொண்ட நாடுகள் பிரிவினையை கோரும். இப்படி பிரிவினை இல்லாமல் ஒவ்வொன்றும் தனித்தனியாக நாடாக இருப்பதற்கு ஒற்றையாட்சி வழி சமைக்கின்றது. சரி, சிறிய பிராந்தியங்களை கொண்ட நாடுகளுக்கு இது பொருத்தமானது. சனத்தொகை குறைந்த நாடுகளுக்கு இது பொருத்தமானது. பொருளாதார ரீதியாக ஒற்றையாட்சி செலவு குறைந்தது. எனவே பொருளாதார ரீதியாக பலம் குறைந்த நாடுகளுக்கு இது பொருத்தமானது. அடுத்து இந்த ஒற்றையாட்சி விளங்கிக் கொள்வது இலகுவானது. அப்ப இது கல்வி அறிவு குறைந்த, அரசியல் அறிவு குறைந்த மக்கள் வாழுகின்ற நாடுகளுக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்று இந்த விடயத்தை அப்படியே போட்டு இந்தந்த விடயங்களுக்கு இந்த ஒற்றையாட்சி பொருத்தம் என்று கொடுக்கணும். எந்தெந்த விடயங்களுக்கு பொருத்தம் அல்ல, பல்லின கலாச்சார தன்மை கொண்ட நாடுகளுக்கு பொருத்தம் இல்லை, அதை நீங்க கொடுக்கணும். பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடுகளுக்கு பொருத்தம் இல்லை. பலதரப்பட்ட இன முரண்பாடுகள் காணப்படுகின்ற நாடுகளுக்கு பொருத்தம் இல்லை. இப்படி பொருத்தமானதையும் கொடுத்துட்டு இந்தந்த தன்மையுடைய பிராந்தியங்களுக்கு இந்த ஒற்றையாட்சி பொருத்தம் இல்லை என்ற ரீதியில உங்களது வினாவுக்கான விடை எழுதணும். கிளியரா விட? கேள்வி கேட்டால் வகுப்புல இருக்கிறீங்களா? கிளியரானு கேட்டா கிளியரா இல்லையான்னு சொல்லணும். அப்ப கேள்வி கேட்டால் நான் சொன்னேன் கடந்த கிளாஸ்லயே, கேள்வி கேட்கிறால் விடையை சொல்லி முடிச்சதுக்கு நீங்க மறுமொழி சொல்லணும். ரைட், ஓகே. வேற கேள்விகள்? அப்ப இந்த கேள்வி விட கிளியரா? இது ஒற்றையாட்சி அரசு எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு பொருத்தமானது, அதான் கேள்வியின் சாராம்சம். ஓகே, வேற கேள்விகள் கேளுங்க. 2022 பாஸ் பேப்பர்ல சமஷ்டி மற்றும் கூட்டு சமஷ்டி அரசுகளுக்கு இடையிலான வேறுபாடுகள் சொல்லி கேட்டிருக்காங்க. சமஷ்டி மற்றும் கூட்டு சமஷ்டி என்ன? நான் அந்த கூட்டு சமஷ்டி சம்பந்தமா இன்னொரு கிளாஸ் சுருக்க குறிப்புகள் தான் சார், சிறு குறிப்பு தான் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே, அது இந்த கூட்டு சமஷ்டி சம்பந்தமா நான் இன்னொரு கிளாஸ்ல உங்களுக்கு செய்து விடுறேன். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இன்றைக்கு. வேற 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 கூட்டு சமஷ்டி சம்பந்தமா நான் இன்னொரு கிளாஸ்ல கூட்டு சமஷ்டியும் அர்த்த சமஷ்டியும் சம்பந்தமாக இன்னும் ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு நான் படிப்பிச்சு விடுறேன். அது படிப்பிச்சால் உங்களுக்கு ஃபுல் கிளியர் ஆகிடும். அப்போ இப்படித்தான், இப்போ காசு எடுத்துட்டேன் டைம் கூட படிப்பிக்கணும் அப்படிங்கிறத விட விளங்கி கொள்ற முறையில் படிப்பிக்கணும். டைம் இருக்குத்தானே, அப்போ அந்த விடயத்தை நான் உங்களுக்கு படிப்பிச்சு விடுறேன். சும்மா லேசான பகுதி, அது யோசிக்க தேவையில்லை. அடுத்த கேள்விகள்? அவ்வளவுதான் சார் வந்துருங்க. ஓகே ஓகே, அப்ப இந்த முறையில பாருங்க. அப்ப இந்த முறையில சமஷ்டி என்றால் என்னது, சமஷ்டியின் முக்கியமான பண்புகள், சமஷ்டி தோன்றுவதற்கான காரணங்கள், சமஷ்டி வெற்றி அளிப்பதற்கான காரணங்கள், இப்படி பெரிய கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. அவ மொத்தத்துல மாணவர்கள் இப்ப இதுவரையும் படித்ததை அடிப்படையாக கொண்டு 301 நீங்க பல கேள்விகளை செய்யக்கூடியதாக இருக்கு. ஓகே, அவ 301 இன்னும் சில விடயங்கள் இனி நான் எனக்கு படிப்பிக்க இயலாது. 301 போதும். அந்த கூட்டு சமஷ்டி, ஒற்றை சமஷ்டி, அதையும் பிரித்தானிய அரசியல் அமைப்புல சரி, அது ஒரு இதை போடும். அல்லது பிரித்தானிய அரசியல் அமைப்பு சம்பந்தமாக நடந்த சூம் ரெக்கார்டிங்ல யூடியூப் லிங்க் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன்.
அதே போல ஓகே அரசியல் சமூகமயமாக்கம், அரசியல் கலாச்சாரம் அதுகளையும் வந்து நான் இப்போ குரூப்ல லிங்கை போட்டு விடுறேன். அரசியல் கலாச்சாரம், அரசியல் சமூகமயமாக்கம், அப்போ அதுகளையும் கொஞ்சம் பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் 301 பரீட்சையில நீங்க முழுமையாக விடை எழுதக்கூடியதாக இருக்கு. சார் ஒற்றையாட்சியும் சமஷ்டி ஆட்சியும் அந்த ஒப்பிட்டு பார்க்கணுமா? ஒப்பிட்டு பார்க்கிறது நல்லது. ஒப்பிட்டு ஒற்றையாட்சி முறைக்கு ஒற்றையாட்சி முறை சார். சமஷ்டி ஆட்சி முறை சமஷ்டியும் கூட்டு சமஷ்டியும் ஒன்றுதானே சார்? சமஷ்டி கூட்டு சமஷ்டி ரெண்டு சின்ன வித்தியாசம் ஒன்றுக்கு நான் அதை படிப்பிக்கிறேன் நான் உங்களுக்கு. இது சமஷ்டின்னா மத்திய அரசு மாநில இப்போ அரசு, சமஷ்டி கூட்டு அப்படிங்கிறது சமஷ்டின்னா ஒரு கொஞ்சம் இருங்க, கேள்வி கிளியர். வெயிட். இப்போ சமஷ்டி எனப்படுவது இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து சமஷ்டி. கூட்டு சமஷ்டி அல்லது நேசக்கூட்டு அப்படிங்கிறது இறைமை பொருந்திய நாடுகள் பல ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி கொள்வது. இப்ப நாம பார்க்கிறோம் ஐரோப்பிய ஒன்றியம், அதை நாம சொல்றோம் ஒரு கூட்டு சமஷ்டி என்று சொல்றோம். ஐரோப்பிய ஒன்றியம் 27 நாடுகள் இருக்குது. அந்த 27 நாடுகளும் சேர்ந்து உருவாக்கி கொண்ட ஒரு சமஷ்டி தான் கூட்டு சமஷ்டி. அப்போ கூட்டு சமஷ்டி அப்படிங்கிறது வேற, சமஷ்டி அப்படிங்கிறது வேற, ரெண்டுக்கும் இடையில வேறுபாடு இருக்குது. அதே நேரத்தில் அமெரிக்காவும் வந்து பல நாடுகளை 13 குடியேற்ற நாடுகள் ஒன்றிணைந்த ஒரு சமஷ்டி. அதை நாம் ஒரு கூட்டு சமஷ்டியாக நாம கொஞ்சம் அடையாளப்படுத்தலாம். நம்ம கொஞ்சம் தனியா படிப்போம் மாணவர்கள். ஓகே, வேற? ஓகே சார். மத்திய அரசின் தலைமையின் கீழ் தான் சிற்றரசுகள் இருக்கிறதால சார், மத்திய அரசு வந்து அதிகார ரீதியா வந்து சிற்றரசுகளை கட்டுப்படுத்துமா? அப்படியா? கட்டுப்படுத்தும். இந்தியா போன்ற நாடுகளை கட்டுப்படுத்துகிறது. அப்படி கட்டுப்படுத்துமாக இருந்தால் அது அரைக்குறை சமஷ்டி. கட்டுப்படுத்தாமல் மாநிலங்கள் சுதந்திரமாக சமஷ்டி முறையில அப்படி கட்டுப்படுத்த இயலாதல்ல சார். இரண்டாம் மன்றம் வந்து தலையிட்டு வந்து அதுக்குரிய தீர்வை பெற்றுக் கொடுக்கும் தானே சார்? சமஷ்டி கட்டுப்படுத்த முடியாது, சில நாடுகள் கட்டுப்படுத்துகின்றன. கட்டுப்படுத்தாமல் இருக்குமாக இருந்தால் அது சிறந்த சமஷ்டி. அப்படி மத்திய அரசு கட்டுப்படுமாக இருந்தால் அது அரைக்குறை சமஷ்டி. அமெரிக்கா போன்ற நாடுகள் அப்படி கட்டுப்படுத்தப்பட மாட்டாது, ஆகவே அமெரிக்கா சிறந்த சமஷ்டி. இந்தியா போன்ற நாடுகள்ல வந்து மத்திய அரசு மாநிலங்கள்ல அது அளவுக்கு அதிகமாக தலையீடு செய்கின்றது. அவ்வாறு தலையீடு செய்கின்ற காரணத்தினால இந்தியா அரைக்குறை சமஷ்டி. ஓகே, வேற கேளுங்க. வேற உண்மையான சமஷ்டினா கட்டுப்படுத்தக்கூடாது. அப்படி கட்டுப்படுத்தாமல் இருந்தால்தான் அது உண்மையான சிறந்த சமஷ்டி. கட்டுப்படுத்துமாக இருந்தால் அது வந்து எப்படிப்பட்டது? ஒரு அரைக்குறை சமஷ்டி என்று அதை நாம அடையாளப்படுத்தினோம். ரைட். வேற 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 சரி. படிப்போமா நிப்பாட்டுமா? என்ன செய்வோம்? போதுமா? இன்னொரு நாளைக்கு படிப்போமா? போதும் சார். இன்னொரு நாளைக்கு படிப்போம். நெக்ஸ்ட் டைம் படிப்போம் சார். ரைட், ஓகே. டைம் இருக்கு தானே உங்களுக்கு? மாணவர்கள் உங்களுக்கு நான் அப்போ இப்போ கிளாஸ் வந்து நிறைய கிளாஸ் வந்து செய்துட்டு போயிருக்கிறேன். உங்களுக்கு வாங்கின காசுக்கு கூடுதலாகவே படிப்பிச்சிருக்கிறேன். அப்போ இன்னும் ஒரு 1-2 கிளாஸ் வந்து உங்களுக்கு 301க்காக நான் செய்து தரேன். கூடி போனால் 2 கிளாஸ் தான் எனக்கு செய்யலாம், அதை விட செய்ய இயலாது. அதே போல் 302க்கும் வந்து ஒரு 3 கிளாஸ் நான் வந்து 300 சவுண்ட் கேட்கலையா? 302க்கும் வந்து ஒரு 3 கிளாஸ் நான் அப்படி செய்து தரலாம். ரைட். இப்போ பிரித்தானியா சம்பந்தப்பட்ட விடைகள் நினைக்கிறேன் யூடியூப் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்த லிங்கை போட்டு விட்டேன். ஓகே சார். அது பிரித்தானிய அரசியலமைப்பு விளங்கிட்டு சார், ஆனா கொஞ்சம் விளங்கல. அப்ப சூம்ல கொஞ்சம் படிப்பிச்சா கொஞ்சம் விளங்கும். அந்த விளங்காததை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம்னு பார்த்தேன். இது யூடியூப் லிங்க் பாக்குறதை விட. சரி, பாப்போம். எனக்கு டைம் இருக்குமா தான் நான் செய்கிறேன். மத்தாக்களுக்கு பிரித்தானியா பிரச்சனை இருக்கா? அனிதா, இந்து, உங்களுக்கு பிரித்தானியா பிரச்சனை இருக்கா? இல்ல சார். ஓம் சார், திரும்ப ஒருக்கா படிச்சு கொடுங்க. அனிதா, பிரித்தானியா படிக்கிறேன்னு வரல தானே அனிதா? ஓம் சார், நான் வரல. சரி, ஓகே. பிரித்தானியா நாம பார்ப்போம். எக்ஸாம் உங்களுக்கு ஏப்ரலில் தானே எக்ஸாம்? ஏப்ரலில் எக்ஸாம் ஆரம்பிக்குது. பொலிட்டிக்கல் ஃபர்ஸ்ட் பாடமே பொலிட்டிக்கல் தான் சார் எங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. அப்போ நீங்க இப்போ அடுத்த செவ்வாய்க்கிழமை
செவ்வாய்க்கிழமை வந்து நாம பிரித்தானியாவை கொஞ்சம் படிப்போம். பிரித்தானியாவை எனக்கு முழுமையாக அப்படி படிப்பிக்க இயலாது. ஒரு மேலோட்டம், பிரித்தானியா முழுமையாக படிப்பிக்கிறது 3 கிளாஸ் தேவைப்படும். ஒரு மேலோட்டமான ஒரு கண்ணோட்டம் உண்டு. பிரித்தானிய பிரதமர், பிரித்தானிய சட்டத்துறை, இது போன்ற விடயங்கள் சம்பந்தமாக நாம் பார்ப்போம். யூடியூப் லிங்கில் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. டவுட்டுகளை கொஞ்சம் கிளியர் படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் சொல்லக்கூடியதாக இருக்குமே. கேள்வி கேட்குற நேரம் கொஞ்சம் வெட்டி பேசுகிற மாதிரி இருக்கும், யோசிக்காதீங்க. அப்படி இல்லை, அது என் இயல்பு அப்படித்தான். கேள்வி கேட்கறது அதான் 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 எனக்கு விளங்கிருச்சு அப்படின்லாம் சொல்லுவேன். நான் அப்படி யோசிக்க தேவையில்லை, என் இயல்பு அப்படி. நீங்கள் கேள்வி கேளுங்க, பயப்படாமல் கேள்வி கேட்கலாம். ஓகே மாணவன், அப்போ நன்றி. நாம அடுத்த கிளாஸ்ல சந்திப்போமே. தேங்க்யூ சார். ஓகே ஓகே Thank you, sir. ஓகே.